இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. வாங்க ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் சவுத் இந்தியாவோட அரசியல் தலைவர். பெரிய பெரிய தலைவர்களுக்கு எப்படி லாடம் கட்டுறதுன்னு இவருக்கு தெரியும். தேர்தலில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதே இவருக்கு தெரியும். சவுத் இந்தியாவோட பிரபலமான அரசியல் தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். யங்கானவர், வைப்ரண்ட் ஆனவர். ப்ளீஸ் வெல்கம் தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இப்ப ஆப்கி அதாலத்ல இப்ப நான் கூப்பிட போறது இன்னைக்கான ஜட்ஜ் பங்கஜ் புரா. பிரபல ஜேர்னலிஸ்ட் பங்கஜ் புராவை வரவேற்கிறேன். உங்க என்ட்ரி அப்ப போட்ட ஒரு பாட்டை திரும்பவும் நாம ஒரு முறை கேட்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். நீங்க தெலுங்கு லாங்குவேஜை கத்துக்கணும் சார். ஏன்னா தெலுங்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தெலுங்கானா மக்களை பத்தியும் தெலுங்கு மக்களோட இதய துடிப்பு என்னங்கிறது பத்தியும் உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, 3 நிற கொடி எடுத்துட்டு ஒரு வீரன் கிளம்பியிருக்கான். அவர் பேர் ரேவந்த் அண்ணா. அண்ணான்னா தெரியும்ல, அண்ணன். அது காங்கிரஸ் கேடரை மோட்டிவேட் பண்றதுக்காக. அதோட தெலுங்கானா மக்கள் மனசுல அரசாங்கத்துக்கு எதிரான எண்ணங்கள் என்ன இருக்கு, அடுத்து மக்கள் என்ன வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க, அந்த சீக்வல் ஆஃப் எமோஷன் தான் இந்த பாட்டு. ஒருத்தர் இந்த பாட்டை உருவாக்கி கொடுத்தாரு. பாத யாத்திரால இந்த பாட்டை பிளே பண்றது. எல்லாரும் இதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. பிரியங்கா மேம், ராகுல் சார் கூட டான்ஸ் ஆடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் அப்ப டான்ஸ் ஆடினாங்க. இன்னைக்கான வழக்க நாம ஆரம்பிக்கலாம். தெலுங்கானாவோட முதல்வர் மேல முதல் குற்றச்சாட்டை போடுறதுக்கு முன்னாடி ரேவந்த் ரெட்டியோட பொலிட்டிக்கல் கரியரை ஒரு முறை நாம பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட்டோட ரொம்ப பாப்புலரான லீடர். ரேவந்த் ரெட்டி ரொம்ப அருமையான கேம்பெயினர், மெட்டிகுலஸ் பிளானர். ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத்ல ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. ரேவந்த் ரெட்டி அவரோட பொலிட்டிக்கல் கரியரை ஏபிவிபியில ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா ஆரம்பிச்சாரு. ரேவந்த் ரெட்டி ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா எம்எல்சி ஆனாரு. அதுக்கப்புறம் ரேவந்த் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் பார்ட்டியில ஜாயின் பண்ணாரு. டிடிபில இருந்து ஆந்திர பிரதேஷ் அசம்பிளிக்காக எலெக்ட் ஆனாரு. 2014 ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா அசம்பிளியோட எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் டிடிபியோட ஃப்ளோர் லீடர் ஆனாரு. 2017 ரேவந்த் ரெட்டி ராகுல் காந்தி இன்வைட் பண்ணதால காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணாரு. ரேவந்த் ரெட்டி அசம்பிளியோட எலெக்ஷன்ல தோத்துட்டார். ஆனா இவர் அவரோட ஹார்ட் ஒர்க்கால தெலுங்கானால காங்கிரஸோட கொடிய திரும்பவும் நாட்டினாரு. அசம்பிளி எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேவந்த் ரெட்டிய தெலுங்கானாவோட காங்கிரஸோட பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ரேவந்த் ரெட்டி கேசிஆருக்கு எதிரா ரொம்பவே வெற்றிகரமா கேம்பெயின் பண்ணாரு. மக்களுக்கு வளர்ச்சிக்கான கேரண்டியை கொடுத்தாரு. காங்கிரஸும் ஜெயிச்சது. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டரா ஆகணும்ன்ற கனவு நிறைவேறிச்சு. பவர்ஃபுல் ஓரேட்டர், ஃபுட்பாலர், சினிமா ஆர்வலர் ரேவந்த் ரெட்டி ஆப்கி அதாலத்ல அவரோட வழக்க அவரே வாதாட போறாரு. வாங்க ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான வழக்க நாம ஆரம்பிப்போம். தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறவர். ரெட்டி சார், சின்ன வயசுல உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நான் பார்த்தேன்.
ரொம்ப நல்லா படிப்பீங்க, டாப்பரா இருந்தீங்க, வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. உங்க அப்பா கூட ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. அப்பல இருந்தே நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாதுன்றது என்னோட விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுமோ அதுதான் நீங்க பண்றீங்க. அது ரொம்ப தேவை. உங்க வாழ்க்கையில நீங்க வளரணும்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணாதான் வெற்றி அடைவோம். அதனால தான் நான் என்ன யோசிச்சனோ இன்னைக்கு அதோட விளைவை பாக்குறீங்கல்ல. என் மனசோட பேச்சை கேட்டதுனால தான் நான் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்கேன். இல்லனா நானும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் யூஎஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. யூஎஸ்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்ல வேற ஏதாவது ஆயிருப்பேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம எந்த வேலைக்கு வேணாலும் போலாம். என் கனவு நிறைவேறிடுச்சு. நீங்க சின்ன வயசுல நிறைய குடும்பத்தனம் பண்ணுவீங்க, ஆனா யார்கிட்டயும் பிடிபட மாட்டீங்க, உண்மைதானா? அதான் நான் பிடிபடவே இல்லையே, அப்புறம் குறும்புத்தனம் பண்ணுவேன்னு எப்படி நான் ஒத்துக்க முடியும்? பிடிபட்டாதானே நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிய வரும். நான் தான் பிடிபடவே இல்லையே. பல விஷயங்கள் உங்களோட தனிச்சையான முடிவுகளை காட்டுது. உங்க அம்மா ஒரு பழைய வீட்ல இருக்கணும்னு நினைச்சாங்க. அது ஒரு 300 வருஷம் பழைய வீடு. உங்க அம்மா கிட்ட சொல்லாமலே அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டீங்க. அந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லையாமே? ஆமா, அது ரொம்ப பழைய வீடு. அதாவது என் குடும்பத்தோட வீடு, என் தாத்தாவோட வீடு. ஊர்லயே அதான் பெரிய வீடு. நாங்க 7 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். நாங்க 7 பேருமே வெளியே வந்துட்டோம். சில பேர் யூஎஸ் போயிட்டாங்க, சில பேர் ஹைதராபாத்ல இருக்காங்க, சிலர் அங்கங்க இருக்காங்க. ஊர்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா தனியா தான் இருக்காங்க. வீடும் பழசாயிடுச்சு, மெயின்டெனன்ஸும் அதிகமாயிருச்சு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா அவங்க கஷ்டத்தை எப்படியாவது போக்கணும்னு நினைச்சேன். அதனால அவங்கள ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டேன். ஜேசிபி அனுப்பி வீட்டை இடிக்க சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு வீடை இடிச்சது பத்தி தெரிய வந்துச்சு. அப்போ அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டாங்க. உங்க மனசுக்கு தோணுச்சு, பண்ணிட்டீங்க. உங்க காதல் விஷயத்திலயும் இன்டர் காலேஜ்ல நீங்க பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களாமே? அது லவ் மேரேஜ் பண்ணுன்னா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இது பிடிக்கல. உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு பொண்ணை டெல்லிக்கு அனுப்பிட்டதா கேள்விப்பட்டேன். டெல்லி என்ன அவ்வளோ தூரத்துலயா இருக்கு? இப்பெல்லாம் 7 கடல் தாண்டி இருந்தாலும் இப்பெல்லாம் போறாங்க. டெல்லி எல்லாம் ஒரு விஷயமா? அவங்க அனுப்பிட்டாங்க, நானும் பின்னாடியே போயிட்டேன். அப்பதான் நான் டெல்லியை முதல் முறையா பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க? அரேஞ்ச்ட் லவ் கம் அரேஞ்ச்ட் மேரேஜ். நாங்க லவ் பண்ணோம், அவங்க மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. உங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது நீங்க ஒரு நல்ல ஒரேட்டர், நல்ல பெயிண்டர், நல்ல ரைட்டர், திங்கர். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் எதுக்காகன்னா என்னோட பெரிய அண்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க கிராமத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். எங்க கிராமம் எப்படிப்பட்டதுன்னா அங்க கிட்டத்தட்ட 2000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா எங்க கிராமம் ஃபேக்ஷன் வில்லேஜ். அதாவது எங்க கிராமத்துல எப்பவும் பிரச்சனை, அடிதடி இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். எங்க கிராமத்தோட பேக்ரவுண்ட் இதுதான். அப்பாவையும் செஷன் கோர்ட்ல கேஸ் போட்டு கன்விக்ஷன் பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணோம். அது வேற விஷயம். தப்பான கேஸ் போட்டாங்கன்னு அப்பா என் அண்ணங்கிட்ட அவர் இன்டர்மீடியட்ல இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, இந்த கிராமத்தை நீங்க வளர்ச்சி அடைய வைக்கணும்னா முதல்ல இவங்களை இங்கிருந்து வெளியேற்றணும். அதாவது இந்த ஊர்ல இருந்து. எங்க ஊர்ல தனித்தனி குரூப்ஸ், நிறைய சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எங்க ஊர்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு யாருமே நிம்மதியா தூங்குனதே கிடையாது. அப்போ எங்க அண்ணனுக்கு போலீஸ் கான்ஸ்டபிளா ஜாப் கிடைச்சது. அப்போ எங்க குடும்பத்துல பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க. எங்க ஃபேமிலி ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி. இவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தன் போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றான். அதுவும் கான்ஸ்டபிளா சேர்ந்தோன்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப வருஷமா சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வராம இருந்தாங்க. எதுக்காக இவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாங்க. ஆனா எங்களோட அண்ணன் என்ன நினைச்சாருன்னா, இவங்க எல்லாரும் நம்மளோட பேச்சை கேட்கணும்னா நாம அரசியலுக்கு வந்துதான் ஆகணும்னு. அரசியலால மட்டும்தான் இதெல்லாம் மாத்த முடியும்னு சொன்னாரு. அப்போ எங்க அண்ணன் எங்களை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போய் அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அங்கே எங்களை கூட்டிட்டு போனாரு. ஏன்னா அப்போ எங்க அப்பா மேல அந்த கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல அரசியல் தலைவர்கள் எங்க ஊருக்கு வராங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. வேற ஆப்ஷனே இல்ல. எல்லாரும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க.
ஓட்டு கேட்க வரணும்னாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. யாராவது அரசியல் தலைவர்கள் வரணும்னாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. போலீஸ் ஆபீசர் வந்தாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. கேஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வரதை நிறுத்திட்டாங்க. அதுலயும் குறிப்பா அரசியல்வாதிகள். அதனால எங்க அண்ணன் நாமளும் அரசியல்வாதி ஆகணும்னு முடிவு பண்ணாரு. அதனால நானும் ஆவோமேன்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதனால நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு நீங்க நினைச்சீங்களா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு 2009ல நினைச்சேன். தெலுங்கானா உருவாயிரும், தெலுங்கானா உருவானதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகலான்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர் ஆகணும்னு முயற்சி பண்ணேன். முதல்ல தலைவரான. இன்னைக்கு அண்ணன் உயிரோட இல்ல. அதனால என்ன நினைச்சேன்னா, நான் அரசியல் பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன்னு எப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? என்னோட எண்ணத்துல கிளாரிட்டி இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடுனால முதலமைச்சர் ஆகும்பொழுது, ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டியால முதலமைச்சர் ஆகும்போது, என்னால ஏன் ஆக முடியாது? என்னால எதுக்காக முடியாது? அதுவும் அவங்களும் மிடில் கிளாஸ் தான், அவங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நான் எதுக்காக ஆக முடியாது? நிறைய பேர் அரசியலுக்குள்ள வரதே காசு சம்பாதிக்கிறதுக்காக தான். ஆனா நீங்க உங்க வீட்ல இருந்து நாட்டுக்காக செலவு பண்றீங்க. உங்க ப்ராப்பர்ட்டியை வித்து நீங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டீங்களாமே. ஏதாவது கிடைக்கணும்னா ஏதாவது இழந்துதான் ஆகணும். எவ்வளவு வேணாலும் ப்ராப்பர்ட்டியை சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அரசியல்ல ஒரு முறை தோத்துட்டா எல்லாம் போன மாதிரி தான். எல்லாம் போறதை விட ப்ராப்பர்ட்டி போறது மேலானது இல்லையா? ஆனா ஒரு 1500 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வித்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உங்க வைஃப் ஒத்துக்கிட்டாங்களா? சில நேரங்கள்ல வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா எதுவும் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். அம்மாக்கும் தெரியாம பண்ணிருக்கீங்க, வைஃப்க்கும் தெரியாம பண்ணிருக்கீங்க. இதுதான் உங்களோட பழக்கமா? சில விஷயங்களை நாம செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கணும்னா அது அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் சுலபமா பர்மிஷன் கிடைக்காது. அசதுல் ஓவைசி ஸ்பீச்ல உங்களை பத்தி நான் கேட்டேன். அவர் உங்களை RSS ஓட அசிஸ்டன்ட்னு சொல்றாரு. இவரு காங்கிரஸ் இல்ல, உண்மையான RSS தொண்டர்னு சொல்றாரு. நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். லிக்கர் பார்ட்டியும் நிக்கர் பார்ட்டியும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னு. லிக்கர் பார்ட்டினா BRS, நிக்கர் பார்ட்டினா BJP. இவங்க 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. அதனால தான் இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இது ரெண்டுத்துக்குள்ள பேலன்ஸை பார்த்துக்கிறதுக்கே இவருக்கு டைம் பத்த மாட்டேங்குது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எதையும் எப்பயும் மறைச்சதே இல்லை. நான் வித்யாத் பரீட்சையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் வித்யாத் பரீட்சத் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். பிஸ்னஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்ட் ZPTC 2006 ஜூனில் இண்டிபெண்ட் ZPTCயில் ஜெயிச்சேன். 2007 ஜூனில் MLC இண்டிபெண்டில் ஜெயிச்சேன். அதுவும் ராஜசேகர் ரெட்டிக்கு எதிரா. அப்ப காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியில இருந்துச்சு. என் குடும்பத்துல நிறைய பேரு மினிஸ்டர்ஸா இருந்தாங்க. எல்லாருக்கும் எதிரா தேர்தலில் போட்டி போட்டேன். MLCயும் ஆயிட்டேன். 2009 ஜூன்ல நான் முதல் முறையா MLA ஆனேன். 2014 ஜூன்ல இன்னொரு முறை MLA ஆனேன். 2019 ஜூன்ல நான் MP ஆனேன். இந்தியாவோட பெரிய கான்ஸ்டிடியூன்சி அமித்ஷா, மோடிஜி இந்த 2 பேரும் சேர்ந்தாலும் என் கான்ஸ்டிடியூன்சி அளவு வர முடியாது. என்கிட்ட 35 lakhs ஓட்டர்ஸ் இருக்காங்க. என்னோட ஏரியால இந்தியால மிகப்பெரிய, இந்தியால மட்டும் கிடையாது உலகத்திலேயே கான்ஸ்டிடியூன்சியை நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணேன். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நான் எதையும் மறைச்சு வேலை செய்யல. நான் நேரடியாவே சொல்றேன். காங்கிரஸ் பார்ட்டியில சேர சொல்லி என்னைக்கு ராகுல்ஜி என்னை கூப்பிட்டாரோ அன்னைக்கே ராகுல்ஜிக்கு நான் வித்யாத் பரீட்சத் பேக்ரவுண்டை காமிச்சேன். ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் தட் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் நான் பிசினஸ்க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நாயுடு பார்ட்டிக்கு போனேன். இண்டிபெண்டன்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாயுடு பார்ட்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டி போனேன். எந்த பவர் பாலிடிக்ஸ்க்கும் நான் போல. அதனால ஓவைசி சார் என்ன தோக்கடிக்கிறதுக்காக எந்த காரணமும் கிடைக்கல. முஸ்லீம்ஸோட யங்ஸ்டர்ஸ்லாம் என் கூட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இது ஒண்ணுமே புரியல. ராகுல்ஜியோட பாரத் ஜோடோ யாத்ராவில் நிறைய முயற்சி பண்ணோம். அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு என்னென்னவோ சொன்னாரு. நான் சார்மினார்ல நின்னுகிட்டு கண்டிப்பா இந்தியன் கொடிய பறக்க விடுவேன்னு சொன்னேன். ராகுல்ஜி வருவார்னு சொன்னேன். தைரியம் இருந்தா நீங்க தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொன்னேன். நான் பண்ணி காட்டேன். 2 லட்சம் மக்களை சார்மினார் கிட்ட நிக்க வச்சேன். நீங்க வேணா விஷுவல்ஸ் பாருங்க. நான் சொல்லிதான் பண்ணேன். அவருக்கு பயம். அவரு நிறைய தப்பான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஓல்ட் சிட்டில யாராலையும் வர முடியாது, யாரையும் வரவும் விட மாட்டாரு. அது அவரோட ஏரியான்னு சொல்லுவாரு. அதாவது ஹைதராபாத்தோட பார்லிமெண்ட் எங்களுக்குன்னு நான் சொன்னேன். ஹைதராபாத் எங்களோடது, இந்த ஊர் எங்களோடது, நாங்க கட்டினது. நாங்க கஷ்டப்பட்டு கட்டின ஊர்ல நீங்க யாரு? முடிஞ்சா நிறுத்தி காட்டுங்கன்னு நான் சொன்னேன்.
நான் 2 லட்சம் மக்களை கூட்டிக்கிட்டு நான் சார்மினாருக்கு போனேன். காங்கிரஸ் பார்ட்டியோட கொடிய பறக்க விட்டேன். எந்த இடத்துல ராஜீவ்காந்தி சார் கொடிய பறக்க விட்டாரோ அதே இடத்துல ராகுல் காந்தியோட கையால நான் கொடிய பறக்க விட்டேன். அங்கிருந்து ரேலி பண்ணோம். ஹோல் சிட்டில 15 கிலோமீட்டருக்கு பாத யாத்திரை பண்ணோம். எல்லாத்தையும் நான் மிரட்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன இவன் மட்டும் பயப்பட மாட்டேன்றான்னு நினைக்கிறாரு. நீங்களும் பயமுறுத்திட்டீங்க, பெரிய பார்ட்டியா வேற நிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். ஷெர்வானிக்கு கீழே தான் நிக்கர் இருக்கு, பைஜாமாக்கு கீழே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி நான் சொன்னது அதுதான். சார் உங்ககிட்ட பைஜாமாவே இல்லை, நான் என்ன சொல்றது? ஒருவேளை நிக்கர் போடணும்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்லியே பண்றேன், மறைச்செல்லாம் போட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா ராகுல் காந்திய பத்தி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் யாரையும் சந்திக்க மாட்டாரு, யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாரு. ராகுல் காந்தி உங்ககிட்ட மட்டும் எப்படி நல்லா பேசுறாரு? ரஜத் சர்மா சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகுல்ஜிய நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்றவங்களோட அப்சர்வேஷன் என்னன்னு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அதிகபட்சமான மக்கள் 99% ராகுல் சார்கிட்ட இருந்து ஏதாவது பொசிஷனை எடுத்துட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷனுக்காக வருவாங்க. நான் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆகணும், நான் ஏதாச்சும் செக்ரட்டரி ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்லை மினிஸ்டர் ஆகணும்னு வருவாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருக்கே புரிஞ்சிரும் எதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு. அவருக்கே புரிஞ்சிரும். பர்சனல் அஜெண்டாவாக இருந்தால் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனால் பப்ளிக் அஜெண்டாவோட போனா, ஏதாவது பாலிசியோட, பார்ட்டியோட ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது கொண்டு போனா ராகுல் சார் கேட்கறதுக்கு தயாரா இருப்பாரு. என்னோட முதல் மீட்டிங் 10 நிமிஷம் தான் நடந்தது. நான் அங்க போனேன். எல்லார மாதிரியும் நானும் பார்ட்டியில ஏதாவது பொசிஷன் கேட்க தான் வந்திருக்கேன்னு அவரு நினைச்சாரு. என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அடுத்த 25 வருஷத்துக்கு நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். கேட்டு வாங்கறதுக்காக நான் இங்க வரல. ஒருவேளை இதுக்கு மேல நாம கண்டினியூ பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமோட கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும், இந்த பாலிசியோட பண்ணா டெவலப் ஆகலான்னு சொன்னேன். பார்ட்டியை பத்தின சில ஐடியாஸ் என்கிட்ட இருந்தது. ஒரு அவுட் சைடு அப்சர்வரா காங்கிரஸை பத்தி எழுதியிருந்தேன். என்னோட அப்சர்வேஷனை நான் காமிச்சேன். அவரை பத்தியும் சில அப்சர்வேஷன் எனக்கு இருந்துச்சு, அதை சொன்னேன். இப்படியே பேசி பேசி அந்த மீட்டிங் 1.5 மணி நேரம் போயிருச்சு. வெளியில அனந்த் சர்மா, ஜெயசிதி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையும் நிக்க வச்சுட்டு ஏன் கூட பேசிட்டு இருந்தாரு. அப்படின்னா இது என்னன்னு சொல்ல முடியும் ரஜித் சார்? 10 நிமிஷத்தோட மீட்டிங் 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. அதாவது ராகுல் சார்கிட்ட பர்சனல் அஜெண்டாவோட போனீங்கன்னா 1-2 நிமிஷத்துல மீட்டிங் முடிஞ்சிரும். மக்களோட அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு பார்ட்டியோட அஜெண்டாவை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம், அவர் உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாரு. அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் கௌஷல் சார்லாம் டைம் ஆயிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சிக்னல் காட்டுவாங்க. அப்பவும் ராகுல் சார் கேட்கறதுக்கு தயாரா இருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல காங்கிரஸோட நிலைமை தெலுங்கானால அவ்வளோ ஸ்டேபிளா இல்லைல்ல, ஆளுமையும் இல்ல, லீடரும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக காங்கிரஸை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க டிஆர்எஸ்ல போயிருக்கலாம், இல்ல பிஜேபியில போயிருக்கலாம், உங்ககிட்ட தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சே. அப்ப நான் நாயுடு பார்ட்டியில இருந்தேன். நாயுடு பார்ட்டி என்டிஏ அலையன்ஸ். நாங்க அரசாங்கத்திலயும் இருந்திருக்கோம். ஆந்திர பிரதேஷ்ல அரசாங்கம் இருந்துச்சு, கேந்திரத்திலயும் இருந்துச்சு. நாயுடு பார்ட்டியோட எம்பிஸும் மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. அசோக் கஜபதி ராஜு, சுஜ்னா சௌத்ரிஜி. நினைச்சிருந்தா ராஜ்யசபா மெம்பராகி சென்ட்ரல்ல மந்திரியா ஆயிருக்க முடியும். ஆனா எல்லாத்தோட எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க இருந்ததுன்னா தெலுங்கானா மக்களுக்காக சண்டை போடணுங்கிறது தான். நான் நாயுடு பார்ட்டியை எதுக்காக விட்டேன்னா டிஎன்ஏ ப்ராப்ளம் தான். அதாவது இந்த ஆந்திரா பார்ட்டி, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஃபைனலா கேசிஆர் என்ன சொல்லுவார்னா, அட இவன் ஆந்திரா பார்ட்டி, இவன் ஆந்திராக்கு தான் வக்காலத்து வாங்குவான், இவன் ஆந்திராக்காரன் தானே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, கேசிஆரை எதிர்த்து நிக்கிறோம், எப்படி எதிர்த்து நிக்கணும்னு யோசிச்சேன். ஸோ அப்பதான் நான் முடிவெடுத்தேன், தெலுங்கானாக்கு காங்கிரஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்த அந்த காங்கிரஸை வச்சு இவங்கள தோக்கடிக்கலான்னு நினைச்சேன். ஸோ எனக்கு காங்கிரஸ் பிளாட்ஃபார்மும் கிடைச்சிது. என்னைக்கு நான் எம்எல்சி இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கும்போது நாயுடு ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருந்தாரு. நான் ஆப்போசிஷன். அதாவது ராஜசேகர் ரெட்டி சாருக்கு 40 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அப்பெல்லாம் நாயுடு சாருக்கு எதுவுமே இல்லை. அப்பவும் நான் மக்களுக்காக சண்டை போடணுன்னு தான் ஆப்போசிஷன் பார்ட்டியை தேர்ந்தெடுத்தேன். 2017ல நான் நாயுடு பார்ட்டியை விடணும்னு நினைக்கும் போது பவர் பாலிடிக்ஸ்ல இருந்தது பிஜேபி தானே, இல்லனா கேசிஆர் பவர்ல இருந்தாரு, அவர்கிட்டயும் நான் போல. அப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் ரொம்ப வீக்கா இருந்தது, சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லயும் சரி. நான் மக்களுக்கு துணையா சண்டை போடணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அரசியல் தலைவராகணும்னு நினைச்சேன். நான்
எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும்னு முயற்சி பண்ணல. நான் மந்திரி ஆகணும்னு எப்பவும் முயற்சி பண்ணதே இல்ல. அதாவது லீடருக்கும் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் வித்தியாசம் இருக்கு. நான் லீடர் ஆகணும்னு நினைச்சேன். அதனால லீடர் ஆகணும்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் தேவை. பிளாட்ஃபார்ம் வேணும்னா மக்களோட குரலா மாறணும். நான் 4 கோடி தெலுங்கானா மக்களுக்காக போராடணும்னு நினைச்சேன். அதனால நான் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தேன். ஆனா காங்கிரஸ நிலை நிறுத்துறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க 2 வருஷத்துல எப்படி பண்ணீங்க? எல்லா விஷயத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ஷோ ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகுதுல்ல. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இங்க நின்னுட்டு இருப்பீங்க இப்போ. இந்த ஷோல எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு. ஆனா நீங்க 2 வருஷத்திலே காங்கிரஸோட கொடியை நாட்டிட்டீங்க. சோ கன்விக்ஷனோட நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னாலும் ரொம்ப நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவுமே இல்ல. உங்க பெர்செப்ஷன்ல தான் எல்லாம் இருக்குது. சில பேருக்கு தெலுங்கானா கொடுக்கறது நல்லதுன்னு தோணுச்சு. சில பேருக்கு தெலுங்கானா கொடுக்கறது தப்புன்னு நினைச்சாங்க. என்ன பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்களோ அதுவா தான் தோணும். மொழியின் பேரால சண்டை வர்றது சிலருக்கு நல்லதா தோணுது, சிலருக்கு கெட்டதா தோணுது. ஆனா நல்ல பெர்செப்ஷனோட கன்விக்ஷனோட வேலை செஞ்சா அவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க. அதனால நான் 2 வருஷமா கன்விக்ஷனோட ஒர்க் பண்ணேன். எனக்கு அப்போ பை எலெக்ஷன்ல 3200 ஓட்டு கிடைச்சது. காங்கிரஸ் பார்ட்டிக்காக எனக்கு 1.2% ஓட்டு தான் கிடைச்சது. நான் மெம்பர் ஆனதும் ஒரு பை எலெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு கிடைச்சது 3200 ஓட், ஹார்ட்லி 1.5% ஓட். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரேவந்த் காங்கிரஸ்ல சேர்ந்தோன்னு காங்கிரஸ். சில பேர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி கிட்டலாம் ஏன் இவனை மெம்பர் ஆக்குறீங்க? அப்புறம் அது எப்பயும் இது மாதிரி தான் நடக்கும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே. பேலஸ் பாலிடிக்ஸை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க டெல்லியில இருக்கீங்க, உங்களுக்கு தான் அது அதிகமா தெரியும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்பயுமே அதிகமா இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா தைரியம் தோக்கக்கூடாது, அவ்வளவுதான். வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க கேட்கலாம். சார், ரீசெண்டா நீங்க ஃபுட்பால் ஆடுற வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க சார். நான் காலேஜ் டேஸ்லேருந்தே ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தேன். பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறப்போ நடுவில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு டைம் இல்லாமல் போயிருச்சு. ஸோ என்னால் ஃபுட்பால் விளையாட முடியல. அந்த காலத்தில் எனக்கு டிகோ, மேரடினோ என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ். இப்போல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஃபுட்பாலை ரெகுலராக பார்க்கறது இல்ல. அப்போ மாரடோனா தான் ஃபேவரட் பிளேயர். அப்படின்னா உங்க ஃபிட்னஸோட ரகசியம் ஃபுட்பால் விளையாடுறது தானா? அரசியல் தான். நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தா எப்பயுமே ஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்ல ரேவந்த் ரெட்டியோட வழக்குகளையும் கேள்விகளையும் நம்ம தொடரலாம். நானும் அதே தான் சொல்றேன். வாங்க, துப்பாக்கி தயாரா தான் இருக்கு. 2 புல்லட் இருந்தா வேலை முடிஞ்சிடும் சார். எனக்கு சிங்கத்தை கொல்லணும்னு ரொம்ப ஆசைதான். நான் பூனையும் நாயையும் கண்டிப்பா கொல்ல மாட்டேன். பண்றதா இருந்தா சிங்கத்தை தான் கொல்லுவா. வா, இந்த தேர்தலில் தோக்கடிச்சு காட்டினல்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு நாகரீகம் இல்லாம பேசுறாரு. ரேவந்த் ரெட்டி சார், நீங்களும் கேசிஆரும் நண்பர்களா இருந்திருக்கீங்க, அவர் கூட வேலை செஞ்சிருக்கீங்க. அரசியல்ல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். இப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் என்னன்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னோட தொண்டர்கள் எல்லாம் உன்னோட பேண்ட்டை கழட்டுவாங்க, உன்னோட ஷர்ட்டை கழட்டுவாங்க, அதோட உன்னோட அண்டர்வேரையும் கழட்டுவாங்கன்னு சொல்றீங்க, நூடாக்குவீங்கன்னு சொல்றீங்க. இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாம மேல கல் எறிஞ்சா நாமளும் பதிலுக்கு எறியணும். கேசிஆர் நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முழு காங்கிரஸும் முதலமைச்சர்களும் நினைச்சாங்கன்னா என்னோட ஒரு முடிய கூட உங்களால புடுங்க முடியாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நாங்க அமைதியா இருக்கிறதுனால இங்க வந்து பிரஸ் மீட் வச்சிருக்கீங்க. ஒருவேளை நாங்க நினைச்சா உங்க அண்டர்வேரையும் நான் கழட்டி காட்டுவேன்னு சொன்னேன். ஒருவேளை நான் டேட் சொல்லுங்க, ஒரு டேட் சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு டேட் சொல்லுங்க, நான் அன்னைக்கு வரேன், என்னோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் அப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு சொன்னேன். அப்ப இதுல என்ன தப்பு இருக்கு ரஜத் சர்மா சார், சொல்லுங்க.
அவரு முடிய பத்தி பேசினாரு, ஆனா நீங்க அண்டர்வேரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரஜத் சார், நீங்க ஹிந்தில கேள்வி கேட்கறீங்க, அதனால நான் ஹிந்திலேயே பதில் சொல்றேன். நான் தெலுங்குல பதில் சொன்னா உங்களுக்கு புரியவும் புரியாது. கேசிஆர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் மாதிரி தான் நானும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பதில் சொன்னேன். அதே மாதிரி தான். அவரு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த சர்ணப்பள்ளி ஜெயில அங்க உனக்கு சிப்ப குடு சாப்பிட வைப்பேன்னு சொன்னீங்களாமே. ஆமா, இதுவும் சொன்னேன். ஒரு விஷயம் மிஸ் ஆயிருச்சு. டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏன்னா மகனும் பொண்ணும் வந்தா தங்கணும்ல, எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம், அதனால டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா இவங்க எல்லாரும் அரசியல்ல தான் இருந்தாங்க. கேசிஆரோட சன், டாட்டர் இன்லா எல்லாரும் தெலுங்கானாவை கொள்ளடிச்சாங்க. எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இப்ப எப்படியும் கேசிஆருக்கு வயசாயிருச்சு. அவங்க மக எல்லாம் தனியா இருக்கணும்னா எப்படி? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால செர்லப்பள்ளி ஜெயில்ல டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்தா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? எனக்கு எவ்வளவு மனிதநேயம் இருக்கு நீங்களே பாருங்க சார். அதுவும் இவரு செல்லாப்பள்ளி ஜெயிலோட அலுமினின்னு சொல்றீங்க. நீங்களும் அதுல இருந்திருக்கீங்க. ஆமா 2 தடவை இருந்திருக்கேன். டிடென்ஷன் செல்லையும் இருந்திருக்கேன். என் மகளோட என்கேஜ்மெண்ட்டுக்காக கேசிஆர் எனக்கு பெயில் கூட தரல. ஃபைனலி ஐ ஹவ் காட் 2 hours டைம். செர்லப்பள்ளி ஜெயில்ல இருந்து கிளம்பி பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் திரும்பவும் செர்லப்பள்ளி ஜெயிலுக்கு வந்துட்டேன். அப்போ ஒருத்தரோட பொண்ணுக்கு ஒரு விசேஷம், இல்ல என்கேஜ்மெண்ட் நடக்குது, இல்ல வேற ஏதாவது செலிப்ரேஷன்னா கூட அது எல்லா அப்பாவும் என்ன யோசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்பா அவர்கிட்ட சொன்னேன், கேசிஆர் நிச்சயமா ஒரு நாள் வரும், அப்போ உன் பொண்ணு ஜெயில்ல இருப்பா, அப்போ உனக்கு அதோட வழி என்னன்னு புரிய வரும்னு சொன்னேன். இன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்றாருல்ல. இன்னைக்கு அவங்களோட பொண்ணு ஜெயில இருக்காங்க. ஜெயில தான் இருக்காங்க. அதான் சொல்றேன். அவங்கள நீங்க ஜெயில போடல, மோடிஜி தான் போட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா, அதான் சொல்றேன். அத பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. மோடிஜி எனக்கு வாய்ப்பை கொடுக்கல. ஆனா வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் பொண்ணை ஜெயில போட்டிருக்க மாட்டேன். நான் கேசிஆர் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அவர் கூட தான் பிரச்சனை, அவங்க பொண்ணு கூட இல்லையே. இப்போ அவரோட மகன் என்ன சொல்றாருன்னா, இவரு ரேவந்த் ரெட்டி எங்கிருந்து வந்தார்னே தெரியல, ஆனா நாங்க 5 முறை அரசியல்ல ஜெயிச்சிருக்கோம். நான் கேசிஆரோட மகனும் கூட. இவரு ஆந்திர பிரதேஷோட லீடர்ஸோட ஷூவை நக்கி தான் சீஃப் மினிஸ்டர் ஆனார்னு சொல்றாரு. இன்னைக்கு மக்கள்ல 40% ஓட் பண்ணி என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் மக்களுக்காக என்ன பண்ணாரு? ஆந்திர பிரதேஷோட குண்டூர்ல ஸ்கூலிங் பண்ணாரு, காலேஜுக்கு பூனே போனாரு, பிஜிக்கு அமெரிக்கா போனாரு. அப்போ தெலுங்கானாவோட 6 பாயிண்ட் ஃபார்முலா நல்லா தெரியும்ல. அப்போ ஒருவேளை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா கேடிஆருக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்காதீங்க. ஆனாலும் அவர் ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆயிட்டாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கேசிஆரோட அரசாங்கம் உங்களுக்கு எதிரா கிரிமினல் கேசஸ் போட்டிருக்காங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை அதனாலதான் நீங்க அவரை பழி வாங்குறீங்களா? இல்ல, நான் இன்னும் பழி வாங்க ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கு மேல வேணா பார்க்கலாம் சார். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நான் 6 கேரண்டிஸை அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் பழிவாங்கலாம் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்காக நீங்க இப்ப அதிகமா பேசுறீங்கன்னா, என் அப்பாவுக்கு அடிபட்டுச்சு, அவர் உடைஞ்சு போயிருக்காரு, சிங்கம் இப்ப படுக்கையில இருக்கு, சிங்கம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்கன்னு சொல்றாரு. நானும் அதே தான் சொல்றேன். வாங்க, துப்பாக்கி தயாரா தான் இருக்கு. 2 புல்லட் இருந்தா வேலை முடிஞ்சிட்டு சார். எனக்கும் சிங்கத்தை கொள்ளணும்னு ரொம்ப ஆசைதான். நான் பூனையும் நாயையும் கண்டிப்பா கொல்ல மாட்டேன். பண்றதா இருந்தா சிங்கத்தை தான் கொல்லுவாவா? இந்த தேர்தலில் தோக்கடிச்சு காட்டினல்ல. கேசிஆர் அவன் பார்ட்டியோட பிரசிடென்டா இருந்தான், நான் காங்கிரஸ் பார்ட்டியோட மெம்பரா இருந்தேன். நான் தோக்கடிச்சு காட்டினல்ல, சொல்லிட்டு தான் தோக்கடிச்சேன். அப்ப நீங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அவர் படுக்கையில இருந்தவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அது பர்சனல் சார், அதை இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதுல சில உறவுகள் அரசியல்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. அவரு ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்போ பீயிங்கான சீஃப் மினிஸ்டர் ஆப்போசிட் லீடரை போய் பார்த்தேன். அப்போ நான் அவரை பிசிக்கலா அசால்ட் பண்ணணும்லாம் நினைச்சதே இல்லை. சோ அவரை அசால்ட் 2 சைட்ல இருந்தும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ கேடிஆர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி அவர் ஒரு நேஷனல் பப்பு, அதோட இந்த ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவோட பப்புன்னு சொல்றாரு. சரிதான், நாங்க பப்பு தான். பப்புனா பருப்பு. பருப்பு இஸ் புரோட்டீன் ஃபுட். பப்புனா பருப்பு. பருப்பு ஒரு புரோட்டீன் ஃபுட், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப எல்லாரும் வெஜிடேரியன் ஆயிட்டாங்க வேற. நாங்க ஒன்னும் ஹெராயின், கொக்கைன் இல்ல கஞ்சா இல்லையே. அதெல்லாம் நீங்க தான்.
எங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் இதுதான். நீங்க போதை கொடுப்பீங்க, நாங்க பருப்பு தான். பருப்பு நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா கேடிஆர் ட்ரக் பேட்லர்ஸோட பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லிருக்கீங்க. ஒரு முறை இந்த மாதிரி தான் எங்க 2 பேருக்குள்ள ட்ரக்ஸ்க்காக பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, யூத்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நாங்க எல்லாரும் பிளட் சாம்பிள்ஸ் கொடுக்கறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ணோம். அது என்னன்னா ஒயிட் சேலஞ்ச். I have challenged 3 persons. One is KTR, other one is Vishweshwara Reddy, third one is someone important in Telangana. நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல என்னோட பிளட் சாம்பிள்ஸை வந்து கொடுக்கறேன். நான் ட்ரக் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கும் நான் சவால் விட்டேன். அவங்க 3 பேரும் பிளட் சாம்பிள்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த முழு தெலுங்கானால இருக்கிற யூத் எல்லாம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில இருக்க நான் ஒயிட் சேலஞ்ச் பண்ணேன் அவங்களுக்கு. அதுல அவர் தான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதனால நானும் சேலஞ்ச் பண்ணேன். இந்த டேட்ல இந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டல் வரேன், நம்ம போய் சாம்பிள் கொடுப்போம்னு சொன்னேன். அவர் ஓடிட்டாரு. ஏன் ஓடுறீங்க? நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்ல? நான் எதுவுமே சொல்லியே. நான் சொன்னது என்னன்னா ஒயிட் சேலஞ்ச் தான். இப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும் பஞ்சாப்ல என்ன நடக்குது, தெலுங்கானால என்ன நடக்குதுன்னு. காஸ்மோபாலிட்டன் சிட்டில என்ன நடக்குங்கிறத பத்தி உங்களுக்கு நல்லா தெரிய வரும். சோ நாம தான் யூத்துக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கணும். நாம தான் தலைவர்கள். நாம தான் சரியான வழி எதுன்னு பார்த்து காட்டணும் இளைஞர்களுக்கு. அப்ப நான் சொன்ன ஒயிட் சேலஞ்ச் எடுக்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்பெல்லாம் நீங்க அவங்களோட போலீஸ் ஆபீசர்ஸ் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஒவ்வொருத்தரையா நீங்க ஜெயில போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரு நாட்டை விட்டு ஓடிட்டாரு, அமெரிக்காக்கு போயிட்டாரு. அந்த சீஃப் காசிம் பிரிட்ஜ் வித்தோ ஓடிட்டாரு, மற்றவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. டெலிஃபோன் டேப்பிங்கை பத்தி, மொபைல் ஹேக்கிங் கேஸை பத்தி. டெலிஃபோன் டேப்பிங் 2-3 பேரோட தான் பண்ணாங்களா? ஆனா நீங்க அவங்களையெல்லாம் ஜெயில போடுற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலையாமே. இப்போதைக்கு என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி எதுவும் தெரியல. இல்லீகல் இன்டர்செப்ஷன் இஸ் த கிரைம். இப்போ லீகல் இன்டர்செப்ஷன் ஐஎஸ்ஐக்காகவும் நக்சலைட்ஸ்க்காக இல்ல யாருக்காக வேணாலும் நீங்க பண்ண முடியும். அதை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அன்அஃபிஷியலி thousands ஆஃப் மெம்பர்ஸ், பிஸ்னஸ் டைகூன்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க, பொலிட்டீஷியன்ஸ், ஃபேமிலிஸ் யாரையுமே விடல. இது எந்த மாதிரியான ஒரு வழி? எந்த நாட்டில் இப்படி நடக்கு? இதெல்லாம் கிரைம் இல்லையா? இவங்கள சும்மா விடலாமான்னு? ஒருவேளை அதுக்கப்புறம் இன்னும் தப்பானவன் வந்து அதிகாரத்துல உட்காந்துட்டான்னா, பிரைவேசி மட்டும் இல்ல, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பேசுறது கூட நீங்க கேட்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க? இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் விடணும்? நீங்களும் அவங்க வீட்டுக்கு மேல ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருக்கீங்க, ஃபார்ம் ஹவுஸ் மேல. உண்மைதான். அது பண்ணது நான் இல்ல, ஒரு ஜேர்னலிஸ்ட் ட்ரோனை பறக்க விட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. நான் அபிஷியலி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்க 25 ஏக்கர்ல ரொம்ப அழகான பேலஸ் கட்டியிருக்கீங்களே, அது கிட்டத்தட்ட 500 crores இருக்கும். உங்ககிட்ட போட்டுக்கிறதுக்கு செருப்பு கூட இல்ல. இப்ப 500 crores பேலஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டேன். பிரஸ் மீட்ல இத சொன்ன, அவர் எங்க இருக்குன்னு காட்டுன்னு சொல்றாரு. அப்ப நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த டைமுக்கு உங்க பேலஸ நான் காட்ட வருவேன்னு சொன்னேன். நான் எல்லா மீடியாவும் கூட்டிட்டு போனேன். அங்க கிட்டத்தட்ட 5000 போலீஸ் இருந்தாங்க. அங்க யாரையும் வரவிடல. அங்க போனதுக்கு அப்புறம் அவரோட பேலஸ நான் காட்டினேன். எங்க இருந்து அந்த பேலஸ் அவர் சம்பாரிச்சாரு? அப்ப அவரு அதே கேஸ்ல நான் அவரோட பேலஸ காமிச்சேன்னு, இப்ப நான் எம்பியா இருந்தேன், லோக்சபால இருந்தேன். என்னோட ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாரு, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல இருந்து வந்தோன்னே நான் ஜெயிலுக்கு தான் போனேன். அங்க போனதும் என்னையும் தூக்கி ஜெயில போட்டாங்க. உங்களோட இல்லீகல் ப்ராப்பர்ட்டியை காமிச்சா ஜெயில போட்டுருவீங்களா? ஜெயிலையும் டிஸ்டென்ஷன் செல்ல அங்க இருந்து ஐஏஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. 16 நாள் டிடென்ஷன் செல்ல என்ன வச்சிருந்தாங்க. லோக்சபா நடந்துட்டு இருந்தது. நான் பண்ணது இவங்க ப்ராப்பர்ட்டியை காமிச்சது, அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர், நீங்களும் விட மாட்டீங்கல்ல? இல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். மக்கள் என்ன இந்த அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க, எனக்குன்னு கடமைகளை கொடுத்திருக்காங்க, என்ன நம்பி கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவன்னு, கேரண்டீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவன்னு, லா அண்ட் ஆர்டரை சரி பண்ணுவன்னு, ட்ரக் ஃப்ரீ ஹைதராபாட கொண்டு வருவன்னு எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. கேசிஆர் கேடிஆரை கொல்லணும்னா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அசம்பிளியில போய் நின்று அவரை அடிச்சுட்டு வந்துருவேன். அதுக்கு எனக்கு அதிகாரம்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். இது பெரிய கடமை. ரொம்ப நம்பிக்கையோட எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் உடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க த்ரூ அவுட் கேம்பெயினிங்ல நிறைய கரப்ஷன் பண்ணிருக்கிறதா குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிரைம் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது என்கொயரி நடந்துச்சா? ஆல்ரெடி காளீஸ்வரம் ப்ராஜெக்ட்க்கு என்கொயரி கொடுத்துருக்கோம். ஜுடிஷியல் என்கொயரி நடத்தணும். பவர் பர்ச்சேஸ்லயும் ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது. இப்பதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். பர்சனலி நான் ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கல. ஒரு சரியான ப்ராசஸும் ப்ரொசீஜரோடையும்
என்கொயரிய பண்ணுவேன். என்கொயரியில என்ன அவுட்கம் வருதோ அத வச்சுதான் நான். தாலீஸ்வரம் பத்தின ஒரு ஸ்பீச்சை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்க 1,00,000 கோடி ஏமாத்தினதா ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. ஆனா ப்ராஜெக்டே 80,000 கோடி தானே சொல்றாரு. அவரு தப்பா சொல்றாரு. அதுக்காக தான் ரீசெண்டா அசெம்பிளில ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணேன். அப்ப அங்க இருந்த ஹரிஷ் ராவ் இரிகேஷன் மினிஸ்டர், அவரு கேசிஆரோட மருமக. நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் 1,02,000 crores ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் டிசைன் ஃபார் 1,47,000 crores. அவங்க கிட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்தேன். ஆனா ஏன் பொய் சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்ல. அவரு பொய் சொல்றதுல அவரு எந்த மாதிரினா, ஒருவேளை இந்தியால பொய் சொல்றதுக்கு மெடல் கிடைக்கும்னா அப்பா பையனுக்கு ஈக்குவலா கிடைக்கும். வேற யாருக்கும் வாய்ப்பே கிடைக்காதீங்க. ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். சசி தரூர் உங்க பார்ட்டியோட அரசியல்வாதி தான், மினிஸ்டராவும் இருந்திருக்காரு. அதோட ரொம்ப நல்ல டிப்ளமேட்டும் கூட, ரொம்ப நல்லா படிச்சவரு. நீங்க அவரை கழுதைன்னு சொல்லிருக்கீங்க, அது ஏன் சார்? அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. திரும்பவும் எதுக்கு நீங்க இதெல்லாம் இங்க சொல்ல வைக்கிறீங்க? ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அவரு ஹைதராபாத்க்கு விசிட் வந்திருந்தாரு. அவரு கேடிஆரை பாராட்டினாரு, ரொம்ப பாராட்டினாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை காங்கிரஸ் பார்ட்டியோட எம்பி தெலுங்கானா தேர்தல்ல யாரை எதிர்த்து சண்டை போடுறோமோ, எங்க ஆளுங்க ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போறாங்க. நானே ஜெயிலுக்கு போயிருக்கேன். என் ப்ராப்பர்ட்டிஸ், என் லைஃப் அடமானம் வச்சு நான் தேர்தல்ல எதிர்த்துட்டு இருக்கேன்னா, அவரை பாராட்டினா நான் என்ன சால்வா போடணுமா என்ன? என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் பார்ட்டியை தெலுங்கானால மூடிட்டோன்னு நினைக்கிறாங்க. இல்லனா இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதையாவது நிறுத்திடணும். காங்கிரஸ என்னால மூட முடியாது. அதனால இவரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணேன். சசி தரூரோட இங்கிலீஷ் யாருக்குமே அவ்வளவு ஈஸியா புரியாது. அவர் உங்களை இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லிருக்காரா? ஆமா, ஏதோ சொன்னாரு, எனக்கு புரிய வரல. நான் ஜட்தி ஜில்லா பரிஷத் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அங்க படிச்சுதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னா, நான் இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கல. அதனால எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது. அதனால நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கும் புரியுது. நானும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்காத ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நீங்க ஒரு சவுத் இண்டியன், தாய்மொழி தெலுங்கு, ஆனா ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுறீங்க. அது கம்யூனிகேஷனுக்காக ஏதாவது மொழிய நாம கத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால இது நம்ம நாட்டோட மொழி. கட்டாயப்படுத்தி யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணா பிரச்சனையாயிரும். சவுத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஹிந்தியை ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்க மேல இம்போஸ் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க, முயற்சியும் பண்றாங்க. இங்க ஸோ தெலுங்கானா ஸ்டேட்ல உருதுவும் நோன் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் நிசாம் கவர்மெண்ட். ஸோ அதனால ஹிந்தி நாம எப்படியும் பார்லிமெண்ட்லயும் பேசி ஆகணும். அதனால ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆகணும். விதி நம்மளை எங்க கூட்டிட்டு போகணும்னு நாம எப்படி சொல்ல முடியும் ரஜத் சார்? இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ரேவந்த் ரெட்டியோட வழக்குகளையும் கேள்விகளையும் தொடரலாம். யாரோட கருணையிலையும் நான் இங்க முதலமைச்சர் ஆகல. அப்பா பேர்லயும் பாட்டி பேர்லயும் நான் இங்க ஆகல. நான் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனேன். ஸோ கேசிஆருக்கும் எனக்கும் என்ன சார் இருக்கு? அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு அரசியல்ல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட இருப்பாரு. ரேவந்த் ரெட்டி சார், ராகுல் காந்தி உங்களை உருவாக்குனாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாரு. ஆனா இப்ப ராகுல் காந்தி வாட்ச்மேன் திருடன்னு சொல்றாரு. நீங்க அதே வாட்ச்மேனை பெரிய அண்ணன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, இப்போ நீங்க ரஜித் சார் சிச்சுவேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடிஜி பீயிங் ஆன பிரைம் மினிஸ்டர் என்னோட ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாரு. முதல் முறை நாங்க 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்துருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ நரேந்திர மோடிஜி என்னோட பெரிய அண்ணன்னு சொன்னேன். பீயிங் ஆன பிரைம் மினிஸ்டர், திஸ் கண்ட்ரி இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லா முதலமைச்சருக்குமே நீங்க பெரிய அண்ணன் தான். நீங்க அப்படிதான் நடந்துக்கணும். எங்க கிஃப்ட் சிட்டியை குஜராத்துக்கு கொண்டு போனீங்க, புல்லட் ட்ரெயின் விட்டீங்க, சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட்,
எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போனீங்க. ஏன் தெலுங்கானாக்காக நீங்க பூசி ரிவர் ஃப்ரண்ட் கொடுங்க, மெட்ரோ ரயிலை கொடுங்க. அதோட அங்க டெவலப்மெண்ட்காக எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வேணும். அதை நீங்க மட்டும்தான் கொடுத்தாகணும். இதை எதுவுமே மோடிஜி கொடுத்ததே இல்லை. ஆனா எப்பயும் 5 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசுறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா 5 ட்ரில்லியன் எக்கானமி இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியாவில் மொத்தம் 5 மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா. ஹைதராபாத் இஸ் ஒன் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஒருவேளை 5 ட்ரில்லியன் எக்கானமி நாம போய் ரீச் ஆகணும்னா ஐடி, ஃபார்மா செக்டார்ஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். மோடிஜி எங்க தெலுங்கானாக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. தெலுங்கானால வர எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மிரட்டி பயமுறுத்தி குஜராத்துக்கு கொண்டு போயிடுறாரு. இதனால தான் நீங்க பெரிய அண்ணா மாதிரின்னு ஞாபகப்படுத்தின. எல்லா முதலமைச்சருக்கும் நீங்க உதவி கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த சிச்சுவேஷன்னால தான் நான் இதை சொன்னேன். தட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங். ஸோ ஒன்லி கவர்மெண்ட். எப்பவும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்ஸ்டிடியூஷன் கூட நான் சண்டை போட விரும்பல. கவர்னரோடையோ பிரதமரோடையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போட விரும்பல. என்னோட சண்டை ஒரு நியாயமான போராட்டம் தான். பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ். ஆனா ராகுல்ஜி தினமும் சண்டை போடுறாரு. ஆனா சரியான விஷயத்துக்கு தான் சண்டை நடக்குது. ராகுல்ஜி அவரோட தாட்ல இருந்து சொல்றது வேற விஷயம். நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணும்போது என்னோட ஸ்டேட்டோட தேவைகளை நான் பிளேஸ் பண்ணி தானே ஆகணும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, கௌதம் அதானி ஒரு பிக் பாக்கெட்டர். அதானி சைலண்டா நம்ம பாக்கெட்ல இருந்து திருடிறாரு. ஆனா நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆனதும் 12,400 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட ப்ராஜெக்டை கொடுக்கல. மோடிஜி போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், நேஷனல் ஹைவேஸ், அதோட நவரத்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அரசாங்கத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் கம்மி விலைக்கு அதானிக்கு கொடுத்துருக்காரு. நான் அதானி பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பணத்தை வச்சு என்னோட ஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கேன். நான் என்னோட ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொடுக்கல. நான் அவரோட பவர் செக்டார்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டார்ல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் யார் வேணாலும் பண்ணிட்டோம். ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஈக்குவலா இருக்கணும். அதானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும். என்னோட ஸ்டேட்டுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அந்த எண்ணத்தோட என் ஸ்டேட்டுக்கு வந்தா லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால தான் நான் அதானியை டிஸ்குவாலிஃபை பண்ண, வேற எதுவும் இல்ல. அதானி பிராண்ட்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல. எனக்கு இது மூலியமா ஃபேவர் பண்ணவும் இஷ்டம். ஆனா ராகுல்ஜியோட மனசுல என்ன இருக்குன்னா, கடந்த 10 வருஷத்துல அதானி ஒரு பிரச்சனைங்கிறாரு. அதாவது நான் ராகுல்ஜி அவரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டிவி ஆன் பண்ணா அதானிக்கு தான் காசு போகும், பெட்ரோல் போட்டாலும் அதானிக்கு தான் காசு போகும், ஃப்ளைட்ல போனாலும் அதானிக்கு தான் லாபம். ஆமா, அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. நீங்க சொன்னது சரிதான், ராகுல்ஜி சொல்றதும் சரிதான். ஏன்னா அரசாங்கம் ரொம்ப கம்மி விலையில அவங்களுக்கு கொடுக்குது, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஹெசிடேட் பண்றீங்க, ஆனா போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்க வெரி நைஸ். போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்கிட்ட மிஸ் ஆயிருச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதானிஜியை 4 செவத்துக்குள்ள பார்க்கலையே. வெளிப்படையா மக்களுக்கு முன்னாடி ஸ்டேட்டுக்கு வர சொல்லி நான் அவரை மீட் பண்ணேன். உங்க பணத்தை கொண்டு வந்து தெலுங்கானால இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க ரஜத் சார், நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த தெலுங்கானா. ஏன்னா மீ பீயிங் ஆன் அ சீஃப் மினிஸ்டர் ஹாவ் டு இன்வைட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹாவ் டு கிரியேட் த எம்ப்ளாய்மெண்ட் இன் மை ஸ்டேட். ஆனா மத்தவங்க கூட, உதாரணத்துக்கு டாட்டாவோட, பிர்லாவோட பிசினஸ் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா தினமும் பாக்குறோம் ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா, பிஜேபிக்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் சோர்ஸ் எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்துறாங்க. அவரோட மனசுல இருக்கிற பிக்சர் என்னன்னா, அதானி இந்த நாட்டை திருடி சாப்பிட்டுட்டாரு. சோ நாட்டை திருடி தின்றவரு தெலுங்கானால எப்படி பெரிய இன்வெஸ்டர் ஆனார்னு நீங்க சொல்லுங்க. நான் திருட கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா நான் இருக்கேன், ரேவந்த் ரெட்டி இருக்கான் அங்க. இல்ல ரஜித் சார், தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி இருக்கான், அவன் அங்க யாரையும் திருட விட மாட்டான். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வாங்கிக்குவோம். நாங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி கொடுப்போம். யாராவது இன்வெஸ்டர்ஸ் என் ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன். அவங்க பணத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லூட்டிங் பப்ளிக் மணி. ஸோ ஐ எம் தேர் டு ப்ரொடெக்ட் மை பீப்புள். ஆனா
நிறைய லீடர்ஸ் ரீசென்ட்லி காங்கிரஸ் விட்டுட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்ல வெல்த் கிரியேட்டர்ஸ்க்கு எதிரா பேசுங்கன்னு சொல்றாங்களாம். வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆன அதானியும் அம்பானியும் நாம பெரிய ஆள் ஆக்கிட கூடாதுன்னு சொல்றாங்களாம். இதெல்லாம் ஒரு ரூமர் தான். ஒருத்தங்க பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா அடுத்து அவங்க எங்க சேர்றாங்களோ அதை பத்தி தான் பேசுவாங்க. ஒருவேளை அவங்க இன்ஃபோசிஸை விட்டுட்டு விப்ரோவுக்கு போனாங்கன்னா விப்ரோவை பத்தி தான் பேசுவாங்க. நீங்க எந்த பார்ட்டிக்கு போறீங்களோ அதை பத்தி தான் பேசணும். நீங்க அரசியலை விட்டு போலையே. எலிவேஷனுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் கேசஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உங்க பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா பார்ட்டிக்கு எதிராக சில விஷயங்களை கிளப்பி விடணும்னா கண்டிப்பா செய்ய தான் போறாங்க அவங்க. அங்க இருக்கிற பாஸ் என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா திட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாரு. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு பெரிய அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லுவாரு. சோ இந்த விஷயம்லாம் அரசியலா? அப்புறம் கேடிஆர் இன்னைக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. லோக்சபாவோட தேர்தலுக்கு அப்புறம் ரேவந்த் ரெட்டியும் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்றாரு. இல்ல, நான் அதை தான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இன்னைக்கு லோக்சபால 5 சீட்டை நாங்க ஜெயிச்சு காட்டியிருக்கோம். லோக்சபா சீட் ஜெயிச்சோம். என்னன்னு சொல்றேன் பாருங்க. மெஹபூப் நகர், சேவல்லா, புவன்கிரி, ஜஹீராபாத், மல்காஜ்கிரி, இந்த 5 சீட்ல பிஆர்எஸ் காரங்க பிஜேபிய ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எனக்கு எதிராக என்ன சொல்ல போறாங்க? நான் பிஜேபிக்கு போகணும்னா 2017ல நானே பிஜேபிக்கு போயிருப்பேனே. இப்பவும் பிஜேபி தான் ஆளுங்கட்சி. இன்னைக்கு நான் காங்கிரஸ் பார்ட்டில முதலமைச்சர் ஆயிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஒருவேளை நான் பவர் கேட்கறதா இருந்திருந்தா அப்பவே அங்கேயே அவங்க பார்ட்டிலேயே 2014ல நான் போயிருப்பேனே. 2017ல நான் பிஜேபிக்கு போய் அங்க மந்திரி ஆயிருப்பேனே. ஆல் தீஸ் டேஸ் 17 years I have been in opposition. என் பேர்ல என்னோட கஷ்டத்துல தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் யாரோட கருணையிலையும் நான் இங்க முதலமைச்சர் ஆகல. அப்பா பேர்லயும் பாட்டி பேர்லயும் நான் இங்க ஆகல. நான் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனேன். சோ கேசிஆருக்கும் எனக்கும் என்ன சார் இருக்கு? அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்பாவால தான் அவருக்கு வேலையே கிடைச்சது. அப்பா பேர் இல்லனா அவரால் பியூன் கூட ஆயிருக்க முடியாது. அவர் எப்படி என்னை எதிர்த்து பேசுவாரு? அவரு டைலாக் நல்லா சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, ரேவந்த் ரெட்டி சின்ன மோடி பெரிய மோடி அதானியும் சேர்ந்து தெலுங்கானால ட்ரிபிள் இன்ஜின் அரசாங்கத்தை உண்டாக்குங்கன்னு சொல்றாரு. சரி, அவங்களும் சந்தோஷப்படட்டுமே. இன்னும் அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? இன்னும் 2 மாசம் தானே. இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிரும். அதாவது நிறைய பேரு காங்கிரஸை விட்டு போயிட்டது உண்மைதான். பெரிய பெரிய லீடர்ஸும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் ராகுல் காந்திக்கு எப்பவுமே நெருக்கமா இருந்தவங்க. அதாவது சிந்தியா, ஜிதின் பிரசாத், அப்புறம் ஆர்பிஎன் சிங். அவங்க எல்லாம் பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல. கேசஸ் இருக்கு. இடி கேசஸ், இன்கம் டாக்ஸ் கேசஸ். உங்களுக்கு தான் மோடிஜியோட ஸ்லோகன் தெரியும்ல, ஐஸ் ஆர் நைஸ். ஐஸ்க்கு அர்த்தம் இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. நைஸ்க்கு அர்த்தம் நார்கட்டிக்ஸ், இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. உங்களுக்கு ஐஸ் வேணுமா இல்ல நைஸ் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சொல்லுங்க. அதனால இதுல இருந்து ஐஸா இல்ல நைஸான்னு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கோம். இதனாலதான் அவங்க போயிட்டாங்க. கேசிஆரோட பார்ட்டில இருந்து மேயர்ஸும் எம்எல்ஏஸும் உங்க பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. 3 எம்எல்ஏ, ஒரு மேயர். அவங்களுக்கு என்ன நீங்க ஆஃபர் பண்ணீங்க? மெம்பர், ஃப்ளோர் லீடர் ஆக்குன கேசவராஜி, பிஆர்எஸோட லீடர் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது நீங்க என்ன கொடுத்தீங்க? ஐசா நைஸா? ஒன்னும் இல்ல, அன்பு தான் கொடுத்தோம். அதனால அவங்க காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாங்க. இல்லனா நீங்களும் புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் வாங்கல. அதான் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வாங்கிடலாம். கெஜ்ரிவால் இப்ப ஜெயில இருக்காரு. அதோட அவர் சிஎம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிதானா? ஆமா, சரிதான். இல்லீகலா அரெஸ்ட் பண்ணா அவரால் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டை நடத்தி தானே ஆகணும். ஸோ அந்த அரெஸ்ட் எதனால பண்ணியிருக்காங்களோ அது என்னன்னு நாட்டோட மக்களுக்கு எல்லாம் தெரியும். 2 வருஷமா கேஸ் நடக்குது. தேர்தல் நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுனால தேர்தலில் சண்டை போடுறதில்ல. தேர்தலில் தோக்க போறோன்னு பயத்தால தான் பிஜேபி பார்ட்டி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நீங்க 2 மாசத்துக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சொரஞ்சியை அரெஸ்ட் பண்ணாங்க, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். கெஜ்ரிவால் சார் அரெஸ்ட் பண்ணாங்க. 2-3 வருஷமா ஒன்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ தேர்தல் டைம்ல அரெஸ்ட் பண்ணது. அப்படி பண்ண கெஜ்ரிவால்கிட்ட என்ன வழி இருக்கு? ஸோ யாராவது இல்லீகல் டிடென்ஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப தப்பு. ஒருவேளை கேஸ்ல எவிடன்ஸ் இருக்குன்னா 2 வருஷம் எவிடன்ஸை வச்சுட்டு ஏன் சும்மா இருந்தீங்க நீங்க? பல கேஸ்ல எவிடன்ஸே இல்லாம எதுக்காக தேர்தல் டைம்ல அரெஸ்ட் பண்ணீங்க? இதுக்கு மோடிஜி தான் வந்து பதில் சொல்லணும்.
மோடிஜி ஒரு விதமா அரசாங்கத்தை நடத்தணும்னு பாக்குறாரு. நாட்டை காப்பாத்துறதுக்காக ஏதோ பண்றேன்னு சொன்னாரு. அது சரியே இல்ல. அது இந்த நாட்டுக்கு நல்லதே இல்ல. இப்ப கரப்ஷனை இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாங்க நிறுத்தல. பட் த சிச்சுவேஷன் ஆஃப் அரெஸ்ட் 104 கோடி பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டரையும், எந்த பார்ட்டியும், எந்த பிரைம் மினிஸ்டரும், எந்த கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடி கேஸால அரெஸ்ட் பண்றதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா சொல்லுங்க? இதெல்லாம் என்னது? இந்த நாட்டுல என்னதான் நடக்குது? சார், ஒருவேளை நீங்க கேசிஆர ஜெயிலுக்கு அனுப்பி டபுள் பெட்ரூம் பண்ணி தரதா இருந்தா சரியா? இல்ல, நான் சிச்சுவேஷன் தான் சொல்றேன். இது ஒருவேளை உண்மையா கெஜ்ரிவால் சாரோட இது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட குற்றச்சாட்டு என்ன? 100 கோடி ரூபாய ஏதோ ஒரு லிக்கர் பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதை வச்சு கோவா எலெக்ஷன், பஞ்சாப் எலெக்ஷன் யூஸ் பண்ணாரு, அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் சேம் லிக்கர் பிசினஸ் பண்றவரு எலக்டோரியல் பாண்ட்ஸா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 400-500 கோடி ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க அதே பர்சன் கிட்ட. எந்த ஆளு கெஜ்ரிவாலுக்கு தேர்தலுக்காக பணம் கொடுத்தாரோ, அலிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அதே ஆளு 400-500 crores has given to பாரதிய ஜனதா பார்ட்டி in the name of electoral bonds. அதுக்கப்புறம் நீங்க அதை ஒயிட்ல வாங்கிக்கிறீங்களா இல்ல பிளாக்ல வாங்குறீங்களா? இல்ல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க நீங்களே. அதுக்கான விளைவை நாம எலெக்ஷன்ல பார்க்க முடியுமா? டெஃபினெட்லி. ஏன் இல்ல? மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதே ஆளு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்குறாரு. எந்த எலக்டோரல் பாண்ட் யார் யாரு எந்த பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்னு அந்த லிஸ்ட்ல தெளிவா இருக்கு. முழு இந்தியால 22,500 crores எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல 6,780 crores, ஆல்மோஸ்ட் 7,000 crores. 4 வருஷத்திலே பிஜேபிக்கு அவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு. இந்த பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க? எப்படி வந்தது? வானத்துல இருந்து யாராவது இறக்கி கொடுத்தாங்களா? பிஜேபி ஆளுங்களோட ஆர்கியூமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 18 ராஜ்யங்கள்ல சென்ட்ரல்ல 10 வருஷமா அரசாங்கம் இருக்கு, எங்களுக்கும் 6,000 கோடி கிடைச்சது. ஆனா மத்த பார்ட்டி ஆளுங்களுக்கு இதை விட அதிகமா கிடைச்சதா? காங்கிரஸுக்கும் கிடைச்சது. டிஎம்சில ஒரே ராஜ்யத்தோட அரசாங்கம் தான் இருக்கு. இது எல்லார பத்தின ஒரு விஷயம் தான். சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. வித்தியாசம்னு ஏன் கிளைம் பண்றீங்க? இங்க நீதிகள், ராஜா, நாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சட்டப்படி எல்லாம் நடத்துற மாதிரி கிளைம் பண்ணாதீங்க. நீங்களும் பிஆர்எஸ் மாதிரி தான், டிஎம்சி மாதிரி தான், நீங்களும் மத்த கரப்டட் பார்ட்டி மாதிரி தான். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஏன் தனியா பிரிச்சு பேசுறீங்க? நீங்க வேற யாரும் இல்ல, நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். இப்ப கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணதாலையும், அது மட்டும் இல்லாம சோரேனை அரெஸ்ட் பண்ணதாலையும் லோக்சபா தேர்தல்ல ஏதாவது பிரச்சனை வருமா? டெஃபினெட்லி. நான் வித்யாத் பரிஷத்துல இருந்ததிலிருந்து நான் பிஜேபியை பார்த்துட்டு தான் இருக்கேன், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 81ல இருந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. 85 எலெக்ஷன்லேயும் லிட்டில் பிட் ஐ எம் அப்சர்விங் த எலெக்ஷன் பேட்டர்ன். எப்பவும் தேர்தலுக்கு முன்னாடி 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஜெண்டாவை முடிவு பண்ணுவாங்க. இந்த அஜெண்டா மூலியமா தான் தேர்தலில் போட்டியிடணும்னு நினைப்போம். அதே அஜெண்டா மேலே தான் நாங்கள் ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே அஜெண்டாவோட போட்டியிடுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மோடிஜி லீடர்ஷிப்ல இருக்காரு. அவங்க ஃபைனல் பண்ண அஜெண்டால இருந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தேர்தலில் சண்டை போடுறது இல்லை. அவங்க டீரெயில் ஆயிட்டாங்க. இந்த அஜெண்டா மூலமா தான் 2021, 22ல ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை ராமர் கோயில் பேர்ல தான் தேர்தலே நடத்த போறாங்க. அதனால ராமர் கோயில 2023, அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிச்சது ஜனவரியில, இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அப்புறம் தேர்தலுக்கு போலான்னு நினைச்சிருக்காங்க. ராம் மந்திரோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சுரேனையும் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணாங்க. டிவில எல்லாம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எங்க பார்த்தாலும் ராமர் கோயிலை பத்தி தானே. அவங்களோட அஜெண்டாவே அங்க டீரெயில் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. மோடிஜி என்ன சொல்றாருன்னா, நான் கரப்ஷனே நடக்க விட மாட்டேன்றாரு. அவரு கரப்டடான ஆளுங்க எல்லாத்தையும் உள்ள போடுவேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான்னா ஏன் இன்னும் ஹேமந்த் சர்மாவை உள்ள போடாம வச்சிருக்கீங்க? ஜோதிராதித்யா மேல கேசஸ் இருக்கு, ஏன் உள்ள போடல? இன்னும் நவீன் ஜிந்தலை தேர்ந்தெடுத்தாங்க, அசோக் சவானை தேர்ந்தெடுத்தாங்க, அஜித் பவாரை தேர்ந்தெடுத்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஆளுங்களோட பேரை சொல்றீங்க? ஆமா, இவங்க மேல இருக்கிற எல்லா இடி கேசஸ், இன்கம் டேக்ஸ் கேசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் ஒரேடியா மகாத்மா ஆயிட்டாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, அக்கம் பக்கத்துல உட்கார வச்சு கரப்ஷனுக்கு எதிராக எலெக்ஷன் நடத்துறேன்னு மோடிஜி சொல்றாரு. ரஜத் சார், நீங்க டிபேட் பண்ணுங்க, பண்ண வைங்க. ஏன்னா
மோடிஜி கரப்டர்னு சொல்லி நான் சார்ஜ் பண்ணல. மோடிஜிக்கு அக்கம் பக்கத்துல இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ஆளுங்க, இவங்கெல்லாம் யாரு? நேத்து வர நீங்க தான் சொன்னீங்க அவங்கெல்லாம் மோஸ்ட் கரப்டட் ஃபெல்லோன்னு, ஜெயில போடணும்னு சொன்னீங்க. அப்படின்னா பிஜேபியில ஜாயின் பண்ண வைக்கிறது தான். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனா கெஜ்ரிவால் சூரியனோட அரெஸ்டால அவங்களுக்கும் பலன் கிடைக்கும், கெஜ்ரிவாலுக்கும் சிம்பத்தி கிடைக்கும். அப்புறம் கவிதாவை அரெஸ்ட் பண்ணா டிஆர்எஸ்க்கும் பிஆர்எஸ்க்கும் சிம்பத்தி கிடைக்கும்னு நினைச்சீங்களா? தெலுங்கானா கரப்ஷன் சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணல, டெல்லி கரப்ஷன் சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே கரப்டட் சார்ஜஸ் என்ன? சிம்பத்தி கிடைக்குமா இல்லையா? அவருக்கு ஒரு 17 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவங்களோட படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் பெயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லல, அதான் நானும் சொல்லல. ஒருவேளை சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தா கேசிஆர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். கவிதாஜி இர்ரெலவென்ட் ஃபார் தெலுங்கானா எலெக்ஷன். அப்ப எந்த மாற்றமும் வராது. பெருசா ஆர்கியூமெண்ட்டும் இல்ல. கேசிஆர் அரெஸ்ட் நீங்க தான் யாரையும் பிரச்சனை பண்ணவே விட மாட்டீங்களே. சார் அப்படிலாம் இல்ல. கேசிஆர் தான் இருக்கார்ல. ராவணன் இருந்தாதான் ராமன் இருப்பான். ராவணன் இல்லைன்னா ராமனுக்கு ஒரு வேல்யூ இல்ல. கேசிஆர் இருந்தாதான் ரேவந்த பத்தி எல்லாம் பேசுவாங்க. சவுத்துல 2 ஸ்டேட்ல காங்கிரஸோட ஆட்சி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தரை பிஎம் கேண்டிடேட்டா நீங்க நிறுத்துவீங்களா? காங்கிரஸ் பார்ட்டி Yes, sir. சைடுல ஆமா, sir. இருந்தா அதே தான் சவுத்துல இப்போ ஆல் இண்டியா பிரசிடென்டா இருக்காங்க. மல்லிகா அர்ஜுன் கார்கே கர்நாடகால காங்கிரஸோட பார்ட்டி பிரசிடென்ட். அதோட கேசி வேணுகோபாலஜி ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன். அதோட ராகுல் காந்தி சவுத்துல இருந்து ரெப்ரசன்ட் பண்றாரு. எல்லாம் சவுத்து தான். வரப்போற காலங்கள்ல சவுத்துல இருந்து தான் பிரைம் மினிஸ்டர் வரப்போறாங்க. ஹாப்பி டு ஹியர் சார். ஸோ அதனால காங்கிரஸை விட்டு போறவங்க எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சவுத்தை காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. யூபிக்காரங்க இங்க பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க 42 எம்பிஸ் இருக்கும். அவுட் ஆஃப் 42 we have got only one cabinet minister. only one. ஒரே ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான், கிஷன் ரெட்டி சார். ரஜத் சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடிஜியை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். குஜராத்ல 28 எம்பிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்துக்கு 7 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்க யூபியில 62 இருக்கு. இங்க 12 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும், ஹோம் மினிஸ்டர்ல இருந்து எல்லா மினிஸ்டரும் நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, வைஸ் பிரசிடென்ட் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, ஸ்பீக்கரையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து அந்த ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மனி நீங்களே வாங்கிக்கிட்டீங்க. எங்களுக்கு என்ன கிடைச்சது? நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? சவுத்து இந்தியாவை சேர்ந்தது இல்லையா? சவுத்துல இருந்து எந்த பிரைம் மினிஸ்டரும் இங்க இல்லையே. அப்படின்னா ஏன் இந்தியால ஹிந்திக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இஸ் தெலுங்கு. வெங்கையா நாயுடுவை இங்க இருந்து துரத்திட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் மோடிஜி போனாலும் தமிழ்நாடுக்கும் சரி தெலுங்கானாக்கும் சரி நிறைய மக்கள் கூட்டம்லாம் வருது. மோடி மோடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில நேரத்துல படத்துல காமெடி இருந்தாலும் நாம அப்பப்போ போய் பார்ப்போம்ல, அத அதுவும் சக்சஸ் தான் ஆகும். இப்ப எல்லாரும் சவுத்துல இருந்து தேர்தலில் நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணு பிரியங்கா காந்தியும் தெலுங்கானால நிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் கூப்பிட்டேன். சோனியா காந்தி மேடத்தை தெலுங்கானால இருந்து தேர்தலில் நிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். சோனியாஜி ராஜஸ்தானை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதோட பிரியங்காஜி ராகுல்ஜியும் நாங்க கூப்பிட்டோம். அவங்க வரல. பிரியங்காஜியையும் தெலுங்கானாக்காக நாங்க வெல்கம் பண்ணோம். ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட் உருவானதே ஸ்ரீமதி சோனியா காந்தி ஜியால தான். ஒருவேளை அவங்க இல்லைன்னா 100 வருஷம் ஆனாலும் தெலுங்கானா கண்டிப்பா உருவாயிருக்காது. அதனால நான் எப்பவும் மக்கள் சொல்றத கேட்டிருக்கேன். உங்க குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட் உருவானதே உங்க குடும்பத்தால தான். ஸோ அந்த குடும்பம் தெலுங்கானாவை ரெப்ரசன்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாங்க நிறைய முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க ஒத்துக்கல. ஆடியன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கலாம். கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதன்படி 3வது முறையும் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார்னு சொல்றாங்க. அவரும் அதே தான் சொல்றாரு. இந்த முறை 400ன்னு சொல்றாரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இந்த ஸ்லோகன் என்னமோ கேட்க நல்லா தான் இருக்கு. இதுவரைக்கும் 302, 303 கிடைச்சதெல்லாம் குஜராத்தில் 28 எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ராஜஸ்தான்ல 25 அதுவும் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஹரியானால 10 அதுவும் கிடைச்சிருச்சு. டெல்லியில 7 அதுவும் கிடைச்சிருச்சு. யூபியில பிஜேபிக்கு 62 கிடைச்சது. அப்புறம் அலையன்ஸ்லாம் சேர்த்து 65, 70 கிடைச்சது. அதோட பிகார்ல 1, 2 விட்டு எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லா இடங்கள்லையும் 100% கிடைச்சது. அதர்வைஸ் 95%. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம்
300 நம்பர் வரைக்கும் வந்து சேர்ந்தாங்க இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ 400 கிடைக்கணும்னா அவங்க பாகிஸ்தான்ல தான் போய் ஜெயிக்கணும். ஏன்னா இந்தியாவில் சீட்ஸ் இல்லை. ஏன்னா இந்த தடவை டெல்லியில எல்லாம் கிடைக்காது, ராஜஸ்தான்லயும் எதுவுமே கிடைக்காது, ஹரியானால கிடைக்காது, குஜராத்லயும் கிடைக்காது, யூபியில எத்தனை சீட் இருக்கோ அவ்வளவும் கிடைக்காது, பீகார்ல கூட கிடைக்க போறதில்ல. சவுத்ல 129 இருக்கு. 129. கர்நாடகால அவுட் ஆஃப் 28, 27 தே காட். இந்த முறை 10 கூட அவங்களுக்கு கிடைக்காது. போன முறை தெலுங்கானால இருந்து 4 கிடைச்சது, இந்த தடவை 2 கூட கிடைக்காது. சோ எங்க இருந்து 400 கிடைக்க போகுது? எங்க இருந்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நான் ரஜத் சர்மா சார் இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லிட்டு போறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் ரஜத் சார் கிட்ட போன்லயே பேசுறேன். 214ல இருந்து 240. இதுதான் மேக்சிமம் பாரதிய ஜனதா பார்ட்டியோட நம்பர். அதை விட நிச்சயமா அதிகம் கிடைக்காது. அதாவது எலெக்ஷனுக்காக நம்ம ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவோம்ல, கேசிஆரும் இதே தான் சொன்னாரு. 119ல 100 சீட் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனா கிடைச்சது 39 மட்டும்தான். சோ மோடிஜியும் இப்போ 400ன்னு சொல்றாரு. 200 சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, அதனால தானே மோடிஜி சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காருங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் 400ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அப்படிலாம் நடக்காது. மக்கள் நல்லா யோசிக்கிறாங்க. இப்பதான் எல்லாத்தையும் ஒரு சர்வே வந்து அதை காமிச்சாங்க. அதில் 62% ஆஃப் பாப்புலேஷன் யங்ஸ்டர்ஸ் மோடிக்கு எதிராக இருக்காங்க. இப்போ எசென்சியல் கமாடிட்டிஸோட பிரைஸ் 72% அதிகமாயிருக்கு. 400 ரூபா சிலிண்டர் 1200 ரூபா, 50 ரூபா பெட்ரோல் 100 ரூபா இல்ல 110 ரூபா ஆயிருச்சு. இப்போ எல்லாமே காஸ்ட்லி ஆயிருச்சிங்க. He has promised every year 2 crore job opportunities. But I have asked one question in Parliament 2022. He has replied, அதன்படி பார்த்தா அவர் 20 crore ஜாப் கொடுக்கணும். ஆனா பதில் என்ன சொன்னார்னா 7,21,680 ஜாப்ஸ். 20 crore வேலை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு மோடிஜி. ஆனா கொடுத்தது வெறும் 7 லட்சம். அதோட ஜன்தன் திட்டத்து மூலமா எல்லா ஏழைகளுக்கும் 15 லட்சத்தை சுவிஸோட பிளாக் மணியை கொண்டு வந்து இவங்க அக்கௌண்ட்ல போடுறதா சொன்னாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது வந்ததா சொல்லுங்க. இங்க யாருக்காவது 15 லட்சம் கிடைச்சதா சொல்லுங்க. இத்தனை பேர்ல யாருக்குமே எதுவுமே கிடைக்கல. விவசாயிகளோட பசங்க இங்க யாராவது இருக்கீங்களா? விவசாயியோட இன்கம்மை டபுள் பண்றதா சொன்னாரு. இன்னைக்கு விவசாயிங்கள்லாம் டெல்லியில சூசைட் பண்ணிக்கிறாங்க. வருஷக்கணக்கா இருந்து விவசாயிங்களுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க? 700 பேர் இறந்திருக்காங்க. ஹரியானா, பஞ்சாபோட விவசாயிங்க டெல்லிய சூழ்ந்திருக்காங்க. போலீஸ் ஃபயரிங்ல விவசாயிங்க சாகுறாங்க. டபுள் இன்கம் எங்க நடந்துச்சு? மோடிஜி என்ன கொடுத்தாரு? எல்லா ஏழைங்களுக்கும் வீடு கொடுக்கறதா சொன்னாரு. 2022 75th இயர் ஆஃப் டெமோக்ரஸி. எல்லா ஏழைகளுக்கும் வீடு கொடுக்கறதா மோடிஜி வாக்கு கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு இங்கே வீடு கிடைச்சதுன்னு சொல்லுங்களா பாப்போம். அதுக்கப்புறமும் மோடிஜி தான் பிரதமரா வரணும்னு கனவு காண்றீங்க நீங்க. அதனால தான் இந்த நாட்டை, விவசாயிகளையும் இளைஞர்களையும் பெண்களையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நாடு எங்க போகுது? நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்க? எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? நாட்டை வளர்ச்சி பண்ண ஏன் முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க? அதோட ஃபைனலி ரஜத் சர்மா சார், 1951 எலெக்ஷன் நடந்ததுலேருந்து அது 64 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1947 இருந்து 2014 வரைக்கும் 67 இயர்ஸ்ல 14 பிரைம் மினிஸ்டர்ஸ். அதுல 2 முறை 3 முறை கூட பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. தே ஹவ் பாரோட் 55 lakhs crores. 2014 இருந்து 2024 வரைக்கும் நரேந்திர மோடிஜி எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா ரஜத் சர்மா சார்? 113 lakh crores. 67 இயர்ஸ்ல வாங்கின லோனை விட இது டபுளா இந்தியன் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் எங்க போச்சு? அன்னைக்கு எத்தனை பிரைம் மினிஸ்டர் பாக்ரானங்கள்ல இருந்து நாகார்ஜுன சாகர் வரைக்கும் எல்லா ஏர்போர்ட்ல இருந்தும் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், நேஷனல் ஹைவேஸ். இந்த நாட்டில் என்னென்ன வளர்ச்சி பண்ண முடியுமோ 67 இயர்ஸ்ல 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன இதுக்காக லோனா எடுத்தாங்க? 55 lakh crores. ஆனா நரேந்திர மோடிஜி தனியா 113 lakhs crores லோனா எடுத்திருக்காரு. இந்த பணம் எங்க போச்சு? யார் பாக்கெட்டுக்கு போச்சு?
இந்த நாட்டுக்காக நரேந்திர மோடிஜி என்ன ஆனா பண்ணார்? பிஜேபி ஆட்கள் வந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்பேன். உங்களுக்கு நான் டேட்டாவை தரேன், ஆக்சுவல் டேட்டாவை தரேன் நானு. யூ டேக் த டேட்டா. நான் பார்லிமெண்ட்ல கொஸ்டினை கேட்டேன் நிர்மலா சீதாராமன் கிட்ட. நானும் பேசினேன். இங்கே இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் கையில தான் எதிர்கால இந்தியா இருக்கு. இவங்களெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு நான் சொல்றேன். இது என் ஒருத்தனோட கடமை கிடையாது. அந்த பணம்லாம் எங்க போச்சு? நீங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் கேட்கறது உங்களோட கடமையும் கூட தானே. தடவை உங்களுக்கு ஓட் கிடைக்குதுன்னா யாருக்கு போடணும்னு யோசிச்சு போடுங்க. கொடுங்க, பரவாயில்ல. இன்னொரு 100 crores உங்களுக்கு. இன்னொரு 100 crores கடன் வாங்கி உங்க குடும்பங்கள் மேல போடுவார் அவரு. அப்ப தெரிய வரும் உங்களுக்கு உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இத கேள்வி கேட்கறது உங்களோட உரிமை, இத கேட்கறது எங்களோட கடமையும் கூட. இந்த கேள்விக்கான பதில் மக்களுக்கும் கிடைச்சாகணும். ஆனா இந்த சத்தத்துல ஒருத்தரோட ஒரு கனவு இருக்கு. ராபர்ட் வாட்ரா இந்த முறை தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க யாரை வேணாலும் கான்டெஸ்ட் பண்ணலாம். அவரு அமிட்டியோட போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. தெலுங்கானால நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா மத்தவங்க யாரும் அவர் எடுத்துக்கல. சார், டிக்கெட்ஸ் சிஇசி தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஒருவேளை சிஇசில ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரை அனுப்புனாலும், ரஜத் சர்மா சாரை கூட அனுப்புனாலும் தெலுங்கானால நாங்க போட்டி போட செய்வோம். இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ரேவந்துடன் வழக்குகளையும் கேள்விகளையும் நாம தொடரலாம். அந்த விஷயத்த அவருக்கு புரிய வைக்க தான் ராகுல்ஜி பேசுறாரு. ராகுல்ஜி ராமர் கோயில், அவர் சிவபக்தர்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா உங்களுக்கு? நான் அவரோட போட்டோஸை பார்த்திருக்கேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான், விவாதம் முடிஞ்சுது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு சமாதானப்படுத்துற அரசியல பண்றாருன்னு. ரேவந்த் ரெட்டி சார், இந்த குற்றச்சாட்டு உங்க பெரிய அண்ணன் நரேந்திர மோடிஜியோடது. அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ரிலீஸ் பண்ண மேனிஃபெஸ்டோல அவங்க மேனிஃபெஸ்டோவோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடி முஸ்லீம் லீகோட மேனிஃபெஸ்டோ மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. மோடிஜி கிட்ட நான் எப்பவும் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டுல முஸ்லீம்களுக்கு இடம் இல்லையா? இந்த நாட்டுல முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, சீக் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் இங்க இடம் இருக்கு. மேனிஃபெஸ்டோல எல்லாருக்கும் ரெஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. அதுல கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, சிக்கும் இருப்பாங்க, ஹிந்துவும் இருப்பாங்க. நீங்க ஒருவேளை முஸ்லீம்ஸ்க்கு டிக்கெட் கொடுக்காததுனால தேசத்துல இருக்கிற மத்தவங்களும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஸோ இதுல பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக மோடிஜி சில முழக்கங்களை இடுறாரு. ஸோ இதனால அவரு முழுசா அவரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அதாவது இது முஸ்லீம் பர்சனல் லா. சுதந்திரத்திற்கு முன்னாடி முஸ்லீம் லீகோட பர்சனல் லாவா இருந்துச்சு. 1906லயும் இதேதான் இருந்துச்சு. அதோட 2014ஓட காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ இருக்கு. முஸ்லீம் லீக் 36ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபைட் அகெயின்ஸ்ட் மெஜாரிட்டி. இது இந்த முறையோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. 36ல முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஜாப்ஸ் ஃபார் முஸ்லீம். அதுவும் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. ரஜத் சர்மா சார், அவர் என்ன சொல்றாருங்கிறத விட்டுருங்க. இந்தியன் பீனல் கோட் வேற, சிவில் கோட் வேற. பீனல் கோட் படி இந்தியால யாரா இருந்தாலும் யாராவது தப்பு பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க பீனல் கோட் இருக்கு. சிவில் கோட் இஸ் அவர் பிராக்டிஸ். பீனல் கோட்லையும் சிவில் கோட்லையும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி ட்ரை பண்ணுது. சிவில் கோட் மாத்துறதுக்காக யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி ஏதோ சொல்றாருல்ல அவரு. இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்றாரு. அப்புறம் யூஎல்சி கொண்டு வருவாங்க, யூனிஃபார்ம் லாங்குவேஜ் கோடு. அதுக்கப்புறம் யூடிசி கொண்டு வருவாங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட். மோடிஜி போட்டிருக்காருல ஷெர்வானி, அதே மாதிரி போடணும். அதெல்லாம் நம்மளால எப்படி போட முடியும்? அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எப்படி போடுறது நம்மளால? சிவில் கோட் வேற. நம்ம நாட்டுல 4 மதங்கள் இருக்கு, அதோட பல ஜாதிகளும் இருக்கு. ஒவ்வொரு ஜாதியிலையும் அவங்க ஜாதியோட நார்த் இந்தியாவில் கல்யாணம் நடந்துச்சுன்னா வாட் யூ கால் தட், நெருப்பை சுற்றி வருவாங்கல்ல, நெருப்பு குண்டத்தை சுற்றி. சவுத்துலேயும் நாங்கள் அதே மாதிரி தாலி தான் கட்டுவோம், 3 முடிச்சு போடுவோம். ஸோ இது வித்தியாசமாக இருக்கும். முஸ்லீமில் கபூல் கபூல்னு சொல்லுவாங்க கல்யாணம் நடக்கும் போது. கிறிஸ்டியனில் வேற மாதிரி சர்ச்சில் நடக்கும். இங்கே யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி வரும்? யாருக்கு என்னன்னு சொல்லி அதை புரிய வைப்பீங்க நீங்க? இந்தியன் பீனல் கோட் படி யாரா இருந்தாலும், ஹிந்து, முஸ்லீம், சீக், கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும், யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் காமன்.
ஆனா சிவில் கோட் அப்படி கிடையாது. யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய ஜாதிகள் இருக்கு. சடங்குகள் சில விதமான சடங்குகள் பண்ணுவாங்க. ஆதிவாசி மக்களோட சடங்குகள் வித்தியாசமா இருக்கும். முஸ்லிம்ஸ்கள் வேற மாதிரி பண்ணுவாங்க. ஹிந்துஸ்லயும் பல ஜாதிகள் இருக்கு, பல சடங்கு முறைகள் இருக்கு. இப்போ 100+ ஜாதிகள் சப்காஸ்ட்ல இருக்கு ஓபிசில. ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீங்க அட்வான்டேஜ் உங்களோட எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றச்சாட்டு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது. காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ முஸ்லீம் லீகோட அப்பீஸ்மெண்ட்டை பத்தி சொல்லுதுங்கிறாரு. அதெல்லாம் விடுங்க. அரசாங்கத்துல அவர் 10 வருஷம் இருந்து என்னதான் பண்ணாரீங்க? நாங்க இதுல இருந்து தள்ளி போயெல்லாம் பல வருஷம் ஆயிருச்சு. நாங்க முஸ்லீம்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நீங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்ணிருக்கோம்ல? அட்லீஸ்ட் நாங்க அப்பீஸ்மெண்டாவது பண்ணிருக்கோம்ல? அவுட் ஆஃப் த வே காங்கிரஸ் மூலியமா முஸ்லீம்க்கு ஏதாவது கிடைச்சதில்ல? 10 வருஷம் நீங்க பிரதமரா இருந்தீங்க. என்னென்ன பண்ணி காட்டினீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரோட துணை, எல்லாரோட நம்பிக்கை, அவங்களோட உழைப்பு. அதான் ஸ்லோகன். நானும் அதை தான் சொல்றேன். எல்லாரோட துணை, எல்லாரோட வளர்ச்சியும்லாம் இல்ல. குஜராத்லயும் யூபிலையும் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கு. கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் எதுக்காக வளர்ச்சி இல்ல? அங்க 42 MPs இருக்கும். ஒரே ஒரு மினிஸ்டர் கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும்? நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா காங்கிரஸோட மக்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பேசினவங்க எல்லாம் காங்கிரஸை விட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அயோத்தியில கட்டின ராமர் கோயிலை பத்தி ரிப்போர்ட் பண்ற விதமா எதுவும் சொல்லக்கூடாது. பிரான் பிரதிஷ்டா ப்ரோக்ராம்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன், என்ன காரணம் அதுக்கு? இல்ல, அது தவறு. ராமர் கோயில்ல முத தடவை சிலானாஸோட யாரு வாய்ப்பு கொடுத்தது? ராஜீவ்காந்தி தானே கொடுத்ததாங்க. ராஜீவ்காந்தி இருந்த நேரத்துல ராமர் கோயில்ல பூஜை பண்ணுன்னு முறை ஆமா, அது அவர்தான் ஓபன் அத பண்ணாரு. பண்ணது காங்கிரஸ் தானே. அதுக்கும் மோடிஜிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? இதுல அதுக்கும் மோடிஜிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது எதுக்காகன்னா, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக சில பேரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்டியை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க. நாங்க யாரையும் நிறுத்த விரும்பல. தெலுங்கானால 174 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி பொசிஷன்ல இருக்கிறவங்க பார்ட்டியை விட்டு போயிருக்காங்க. அப்பவும் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி 5 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. இப்ப 65 எம்எல்ஏஸ் இருக்காங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம். சோ இவங்கெல்லாம் வெளியே போறதுனால பார்ட்டிக்கு எந்த ஒரு நஷ்டமுமே இல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புது புது பிரச்சனையில தான் லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகும். அதாவது புது புது ஆனா லீடர்ஸ் ராமர் உருவா கோயிலோட பிராண பிரதிஷ்டால காங்கிரஸ் ஆளுங்க யாருமே போகவே இல்லையே. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஏன் போல? நிறைய பேர் போனாங்களே. ஏன்னா நான் பத்ராச்சல்ல ராமர் கோயில் இருக்கு, நான் அங்க போயிருந்தேன். மோடிஜி அங்க வரல. அவர் ஏன் வரல? நான் முதலமைச்சர் ஆன உடனே ராமர் கோயிலுக்கு போனேன். பத்ராச்சலம் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமஸ். ராமரோட கோயில் இருக்கு. நான் போனேன், மோடிஜி அங்க வரல. மோடிஜி ராமர் பக்தர்ன்னு சொல்றீங்க. சஞ்சய் நிருபமோட ஸ்பீச் கூட நான் கேட்டேன். அவர் ரீசெண்டா தான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போக விட்டதோ போக விடாததோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் கடவுள் ஸ்ரீராமரை கிண்டல் பண்றாரு. அவர் எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுனால என்ன ஆகும், அப்புறம் மணி அடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நீங்க பண்ணா பசியால தான் சாவீங்கன்னு சொல்றாரு. அவரு பசிய பத்தி பேசதான் ட்ரை பண்றாரு. மோடிஜி வேலை வாய்ப்புன்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாரு. சார், நீங்க விவசாயிங்களுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னா ராமர் கோயில்னு சொல்றாரு. இப்போ நீங்க இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி கேட்டா வேற என்ன ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாரு. எல்லா விஷயத்துக்கும் நீங்க ராமர் கோயில், ஜெய் ஸ்ரீராம், ராமரை பத்தியே பேசிட்டு இருந்தா அந்த விஷயத்த அவருக்கு புரிய வைக்க தான் ராகுல்ஜி பேசுறாரு. ராகுல்ஜி ராமர் கோயில், அவர் சிவபக்தர்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா உங்களுக்கு? நான் அவரோட போட்டோஸை பார்த்தேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான், விவாதம் முடிஞ்சுது. சார், பக்திங்கிறது வேற, நான் என்ன ஒரு சொல்றேன், நல்ல தலைவரோட கடமை வேற. கௌரவ் பாலபந்து உங்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ரேவந்த் ரெட்டி ரொம்ப சந்தோஷமா இஃப்தாருக்கு போறாரு, ஆனா அதே சந்தோஷத்தோட கோயிலுக்கு ஏன் வரதில்லைன்றாரு. அதனால தான் சொல்றேன். முந்தா நாள் நான் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க கௌரவ், வல்லா, மோடிஜி யாருமே வரல. அங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல, ரேவந்த் RSS காரன்னு, ரேவந்த் நிக்கர்வாலான்னு சொன்னா. இப்ப நான் மஸ்ஜித்துக்கு போறத சொல்றீங்க. சோ இந்த 2 கான்ட்ரடிக்ஷன் எங்க இருந்து வருது? அதான் ரேவந்த் ரெட்டி ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆயிட்டாரு. அவரு RSSக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்றாரா? நான் 4 கோடி தெலுங்கானா மக்களோட முதலமைச்சர். ஐ எம் நியூட்ரல். ஐ எம் நாட் பயாஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் டு டீவியேட் ஃபார் எனிதிங். 2 விஷயத்துல நான் உங்களோட கமெண்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களோட கேள்வியை நான் கேட்கணும்.
இந்த டிஎம்கேவோட லீடர்ஸ் இருக்காங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதன தர்மம் டெங்கு மலேரியா மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து இதை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது திராவிடியன் மூமெண்ட். மோடிஜி மாதிரி தான் அவங்களும். யாரையாவது எதிர்த்து பேசி பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க அவங்க. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினும் வேற ஒருத்தருக்கு எதிரா பேசி பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாரு அவரு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை அது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல டிஎம்கே காரங்க சொல்லியிருந்தாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இந்த நாட்டுல இடமே கிடையாது. உங்க வீடியோஸை நானும் பார்த்திருக்கேன். நீங்க ஓட் போட போகும்போது கோமாதாக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ண. நீங்க ஆபீஸ்க்கு போன அன்னைக்கு அங்கேயும் கடவுளுக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா உதயநிதிக்கும் ராஜாக்கும் என்ன பிரச்சனை? ராஜா என்ன சொல்றாருன்னா, நாங்க ராமருக்கு எதிரானவங்க, ஹிந்துயிசம்க்கு எதிரானவங்கன்னு. நான் அதனாலதான் சொல்றேன். நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க ரஜத் சர்மா சார். பை பிராக்டிஸ் நான் ஒரு ஹிந்து. நான் ஒரு ஹிந்துன்னு நான் பெருமையா சொல்லிக்குவேன். அதுக்குன்னு நான் முஸ்லீமுக்கு எதிரானவன்னு, கிறிஸ்டியனுக்கு எதிரானவன், அப்புறம் சீகுக்கு எதிரானவன், அப்படி நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. என்னோட மதம், என்னோட கலாச்சாரத்தை என்னோட குடும்பம் எனக்கு கத்துக் கொடுத்துருக்கு. நான் அதை தான் பிராக்டிஸ் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது பர்சனல் பிராக்டிஸ், அது குடும்பத்தோட பிராக்டிஸ். ஆனா அரசியலுக்குன்னு வரும்போது நீங்க நியூட்ரலா தான் இருக்கணும். இந்த விஷயத்த நீங்க டிஎம்கே காரங்களுக்கும் புரிய வைங்க. நல்லா புரிய வைப்பேன். ஆனா கிடைக்கவே இல்லையே. கிடைச்சா கண்டிப்பா புரிய வைப்பேன். கடைசியா மக்கள்ல இருந்து யாராவது கேள்வி கேக்குறீங்களா? அயோத்தியால பெரிய ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. நீங்க அந்த ராமர் கோவில பார்க்க போவீங்களா? கண்டிப்பா, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போவேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இனி 1000 வருஷம் ராமர் கோயில் அங்கதான் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ராமர் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வருவேன். முதல்ல நான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். தெலுங்கானாலையும் பத்ராச்சல்ல ராமர் கோயில் இருக்கு. எல்லாரும் அங்க தரிசனம் பண்ணுங்க. ரேவந்த் ரெட்டி சார், நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளை கேட்டோம். உங்க பர்சனல் லைஃபை பத்தி, உங்க பொலிட்டிக்கல் லைஃபை பத்தியும், உங்க கமிட்மெண்ட்ஸ், அப்புறம் பார்ட்டியை பத்தி நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பயப்படாம தெளிவா ரொம்ப கூலா பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜோட தீர்ப்பு என்னங்கிறத நாம கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது ரேவந்த் ரெட்டியுடன். இப்போ நம்ம ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான ஜட்ஜ் பிரபல ஜேர்னலிஸ்ட் பங்கஜ் போராவோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். ரேவந்த் ரெட்டி சார், உங்க மேல தொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க கொடுத்த பதில்களும், அதை விட தெளிவா உங்க பார்ட்டியை பத்தி நீங்க கொடுத்த விளக்கங்களும், இதை பார்க்கும்போது அவரும் அவருடைய கஷ்டங்களும் அவருடைய எண்ணங்களும் அது அவரையும் அவருடைய லைஃபையும் அவருடைய எதிர்காலத்தையும் ஷேப் பண்ணுது. ஒருவேளை காங்கிரஸ் இன்னைக்கு தெலுங்கானா ஆளுங்கட்சியா இருக்குன்னா அதுக்கான முக்கியமான காரணம் ரேவந்த் ரெட்டி சார் தான். இந்த விஷயத்த ஆப்கி அதாலத் ஒத்துக்குது. ரேவந்த் ரெட்டி சாரை நான் இந்த வழக்குல இருந்து முழுமையா விடுவிக்கிறேன். ஆனா இது மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் எப்பவும் மக்கள் கூடவே இருக்கணும். அவர் வருங்காலத்துல அவர் நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே சேவை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி தெலுங்கானா மக்களுக்கு சேவை பண்ணுவாரு. அப்புறம் எப்பவுமே இவரு தெலுங்கானா மக்களுக்காகவே உழைப்பாரு. அவருக்கு நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சு நாம இன்னைக்கான வழக்க இத்தோட முடிக்கிறோம். மீண்டும் புது விருந்தினருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.